சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மனோஜுக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது. ரோகிணி வேறு இப்படி வேறு சொல்லிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரோகிணி நீ இவ்வளோ பேருக்கு மத்தியில் வந்து இப்படி சொன்னியே, ஆனால் நீ சமாளித்த, ஆனால் எனக்கு அது புரியல, என்ன விஷயம் சொல்லு அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் சமாளித்தேன் மனோஜ் அப்படிங்கிறாங்க. இல்லை ஜோடி நம்பர் 1 போட்டியில் வந்து நம்ம 2 பேருமே கலந்துக்கிட்ட போது மாதம் 25,000 நான் எடுத்து வைப்பேன், என்னை வந்து நெருக்கடி பண்ணுறவங்களுக்கு கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொன்னீங்க. அது என்ன நெருக்கடி, உனக்கு யார் நெருக்கடி பண்ணுறா சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே இல்லைங்க நான் சும்மா தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இல்லை அதில் நீ சமாளித்த, என் பார்லர் வந்து எங்கள் அத்தை பேரில் வச்சேன், அதனால் மாதம் 5,000 கொடுக்க வேண்டியிருக்கு, அதுவும் ஒரு வகை நெருக்கடி தானே அப்படி இப்படின்னு சொன்னேன். ஆனால் வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை, அம்மா வந்து ஒன்று நெருக்கடி பண்ணியாக கேட்குறாங்க, நீனா தானே கொடுக்குற அப்படிங்கிறாங்க. அதை சொல்ல மனோஜ் அப்படிங்கிறாங்க. அவ்வளோ பேருக்கு மத்தியில் சொல்கிற, முத்து கேட்குறான், ரவி கேட்குறான், இது அம்மாட்ட போய் சொன்னால் இன்னி அம்மா என்ன நினைப்பாங்க, என்ன தான் நடந்துச்சு அதை சொல்லலையா அப்படிங்கிறாங்க. மனோஜ் நான் அப்படி வேறு ஒன்றும் சொல்லலை அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லலை, நீ சொன்னதுனால தான் நம்மளுக்கு வந்து பரிசு கிடைக்கல பாரு, இந்த முத்து மீனாவும் பரிசு வாங்கி போயிட்டாங்க, 1,00,000 ரூபா அவங்களுக்கு கிடச்சிருச்சு, இந்த 1,00,000 ரூபா கிடைக்கும்னு சொல்லி தான் நான் கடையை விட்டு வந்தேன், நீனும் பார்லர் விட்டு வந்திருக்கேன், உனக்கு கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ் வேண்டாமா அப்படிங்கிறாங்க. மனோஜ் உங்களுக்கு பணம் தான் பெரிய விஷயமா அப்படிங்கிறாங்க. பணம் மட்டும்தான் பெரிய விஷயம் ரோகிணி, வேறு எதுவுமே ஒரு பெரிய விஷயம் கிடையாது, பணத்தை வந்து சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறாங்க மனோஜ் வந்து ரோகிணிக்கிட்ட. மனோஜ் நான் அந்த நேரத்தில் அப்படி சொல்ல வேண்டியதாக போச்சு, சொன்னேன் அவ்வளோதான், மற்றபடி ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி எனக்கு ரொம்ப மூடவுட்டாக இருக்குது, நீ கிளம்பு உன் பார்லருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ உன் ஃபர்னிச்சர் கடையெல்லாம் இருக்கக்கூடாதா அப்படிங்கிறாங்க. பாரு ஃபர்னிச்சர் கடை உனக்கு தான் உரிமை இருக்குது, இல்லைங்களா இப்போதைக்கு எனக்கு எரிச்சலாக இருக்குது, கிளம்பு அப்படிங்கிறாங்க. மனோஜ் வேலை பார்க்குற இடத்துல இவ்வளோ டென்ஷனாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ரோஹிணியை பாரு அந்த டென்ஷனை ஏற்படுத்தினதே நீ தான், தயவுசெய்து கிளம்பு அப்படிங்கிறாங்க. மனோஜ் நான் போயிடுவேன் அப்படிங்கிறாங்க. நீ தயவுசெய்து போயிரு அப்படிங்கிறாங்க. ரொம்ப கோவத்தில் ரோஹிணி பார்லர் போகிறாங்க. அப்போ பார்லர் ஓனர் அங்கே இருக்காங்க. என்னம்மா பார்லர் இருக்குதுன்னு உனக்கு நினப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறாங்க. இருக்கு மேடம் அப்படிங்கிறாங்க. அப்போ இவ்வளோ நேரம் கழிச்சு வர அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம் ஒரு போட்டி விஷயமாக போயிருந்தேன் அப்படிங்கிறாங்க. என்ன போட்டி அப்படிங்கிறாங்க. ஜோடி நம்பர் 1 ஒரு போட்டி நடக்கும் மேடம், அதில் 1,00,000 ரூபா பரிசு, அதில் ஜெயித்தோம்னா ஏதாவது வீட்டு செலவுக்கு ஆகும்னு சொல்லிட்டு தான் போனேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா நீ போனது நல்ல விஷயம் தான், நீ நான் குறை சொல்லலை, ஆனால் என்கிட்ட தகவல் சொல்லியிருக்கலாமே, நானாவது வந்து இங்கே இருந்து போனேன், இல்லைனா யாரையாவது பார்க்க சொல்லி போனேன். இப்போ பெரிய கஸ்டமர் 2-3 கஸ்டமர் வந்துட்டு எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, என்ன மேடம் உங்கள் பார்லருக்கு போனால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் உங்கள் பிரான்ச்சஸ் தான் தேடி நாங்கள் வரோம், ஆனால் வந்து சர்வீஸ் சரியே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க, இப்படியே போனால் என் தொழில் என்ன ஆகும் அப்படிங்கிறாங்க. மேடம் இன்னமும் இப்படி நடக்காது அப்படிங்கிறாங்க. அதை பார்த்துக்கோங்க ரோகிணி, எனக்கு எவ்வளோ வாட்டியும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், நீங்கள் வந்து சரி பண்ணுற மாதிரி தெரியல, நீங்கள் இருந்தால் தான் உன்னை வந்து மேனேஜ் பண்ண முடியும், நீங்கள் வெளில போயிட்டீங்கன்னா எப்படி சொல்லுங்கள், நீங்கள் 1,00,000 ரூபா பரிசுக்கு போகணுன்னு சொல்கிறீங்க, நீங்கள் தொடர்ச்சியாக போனீங்கன்னா பல லட்ச ரூபா எனக்கு லாஸ் ஆகிரும், முடிஞ்சு போச்சு அவ்வளோதான், என் தொழிலை நான் இழுத்து மூடிட்டு நானும் உங்களை மாதிரி வேறு ஏதாவது பார்லர் வேலை கிடைக்குமான்னு போக வேண்டியதான், முதலாளியாக இருக்குது லாய்க்கு இல்லாமல் ஆயிடுவேன் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. சாரி மேடம் ஒன்றும் நடக்காது, பர்சனல் இஷ்யூவால் அப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. சரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. ரொம்பவே கடுப்பில் இருக்காங்க. ரோஹிணி மேடம் வேறு எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிறாங்க. உங்களால் தான் எனக்கு பிரச்சனை, மேடம் வராங்களா எனக்கு ஒரு தகவல் சொன்னானே அப்படிங்கிறாங்க. மேடம் உங்கள் செல்ஃபோன் எடுத்து பாருங்கள் அப்படிங்கிறாங்க. என்ன செல்ஃபோனில் என்ன அப்படிங்கிறாங்க. மேடம் நான் ஒரு 10 வாட்டிக்கு மேலே ஃபோன் பண்ணியிருப்பேன் மேடம் வராங்கன்னு சொல்கிறாங்க, அதனால் சீக்கிரம் கிளம்பி வாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஃபோன் அடிச்சுட்டே இருந்தேன், அது போக எஸ்எம்எஸ்ஸே ஒரு 8 எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்கேன் மேடம், பாருங்கள் மேடம் ஓப்பன் பண்ணி அப்படிங்கிறாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, ஆமாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. மேடம் நான் உங்களுக்கு உண்மையாக தான் இருக்கேன், நீங்கள் எனக்கு அப்பப்போ வந்து செலவு தரீங்க, மேடத்தில் அந்த உண்மையை சொல்லக்கூடாது இந்த உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, கல்லால் பணம் எடுக்கிறீங்க, அதையுமே எனக்கு ஷேரிங் தரீங்க, மற்றபடி நான் வந்து சொல்லலாம் இல்லை மேடம், அவங்க பொசுக்குன்னு வந்துட்டாங்க, நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. சரி நான் ஒன்றும் சொல்லலை, சரி உங்கள் வேலையை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் மனோஜுக்கு ஃபோன் எடுக்கிறாங்க. மனோஜ் ஃபோனையும் எடுக்கல. மனோஜுக்கு ரொம்பவே டவுட்டாக இருக்குது. என்ன டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால், ரோகிணியை பற்றி எதுவுமே தெரியாமல் நம்ம கல்யாணம் வச்சுட்டோம், அவகிட்டையும் அதை கேட்க முடியாது, அம்மா வேறு அதை நைஸாக தெரிஞ்சுக்கோன்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணலாம், எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் வேலையை முடிச்சு நைட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோன்னா எல்லோரும் சாப்பிட்டு தூங்க போகிறாங்க. அப்போ ரோஹிணி ரொம்பவே கடுப்பில் இருக்காங்க. இங்கே முத்து மீனாவுக்கும் பரிசு கிடச்சி இந்த வீட்டில் பெரிய அளவில் பேசுகிறாங்க வைக்கிறாங்க, நம்மளுக்கு வந்து பரிசு கிடைக்கலன்னா ஆன்ட்டி ஒரு மாதிரி நடத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. மனோஜ் நம்ம 2 பேரும் வந்து நல்ல ஜோடி இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் ரோஹிணி எப்படி கேட்குற அப்படிங்கிறாங்க. இல்லை நம்மளுக்கு பரிசு கொடுக்கலையா தான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க. உன்னுடைய ஆன்சர் தப்பாக இருந்துச்சு, யாராவது இந்த ஆன்சரை வந்து கமிட்டி முன்னாடி சொல்லுவாங்களா, என்னை வந்து நெருக்கடி பண்ணுறாங்க, அவங்களுக்கு நான் ஒரு பணம் எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லும் போது யாராவது இது பண்ணுவாங்களா, அது போக அதிகம் நீ செலவு பண்ணுறேன்னு சொல்கிற,
நீ என்ன செஞ்சுக்கணும், அப்படி பண்ணாலுமே நான் கம்மியாக தான் பண்ணுறேன், இல்லை செலவே பண்ணலன்னு மாதிரி சொல்லணும். அப்படின்னா தான் அவங்களுக்கு பிடிக்கும். ஏன் அது பரிசு வாங்குறதுக்கு ஒரு பொய் சொல்ல மாட்டியா, நீ சொல்லியிருக்க வேண்டியதானே, அந்த 1,00,000 நம்மளுக்கு வந்துருக்கும்ல, அந்த 1,00,000 நம்மளுக்கு வந்துருந்துச்சுன்னா நான் பிஸ்னஸுக்கு கொஞ்சம் வச்சுருந்துருப்பேன். இல்லைனா 2 மாதத்துக்கு அப்பாவுக்கு 50-50 ரூபா கொடுக்கணும், அதை கொடுத்து கிடச்சிருக்கலாம்ல. இப்போ பாரு முத்துக்கு மீனாவுக்கும் அது கிடச்சிருச்சு. அவங்க மாடியில் ரூம் கட்டுறதுக்கு நாங்கள் அட்வான்ஸ் கொடுக்க போகிறாங்கிறாங்க, ரொம்ப ஓவராக சீன் போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் மனோஜ், எனக்கும் அதே கடுப்பு இருக்க தான் செய்யுது, என்ன பண்ணுறது, நம்ம நேரம் சரியில்லை அப்படிங்கிறாங்க. நேரம் சரியில்லாம் சரியாக தான் இருக்குது, நம்ம தான் சரியா இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் இப்படி பேசுகிறீங்க, நேரம் சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் ஒரு ஜோசியக்காரர் சொன்னார், ஏன்னா இந்த வாரத்தில் வந்து ஃபுல்லுமே அவர் சொல்கிற கலரில் தான் ட்ரெஸ்ஸை மாற்றுவேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கலராக ட்ரெஸ்ஸு போட்டு சுற்றுனீங்க, மறந்துட்டீங்களா அப்படிங்கிறாங்க. மறக்கலாம் செய்யலை ரோகிணி, சரி அதெல்லாம் விடு. நம்ம கல்யாணம் முடிஞ்சதுக்கு முன்னாடியே ஒன்றரை வந்து எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்போ நான் தெரிஞ்சுக்கல, நீ பணக்காரின்னு சொன்னோன்னா நான் சரி நம்ம பணக்காரியாக தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு எதுவும் நான் கேட்டுக்கல. ஆனால் வந்து இப்போ எனக்கு ஒரு ஆசை இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன ஆசை இருக்குது அப்படிங்கிறாங்க. உன்னை பற்றி எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் ரோகிணி உஷாராகிறாங்க. ஆகா, நம்ம ஏதாவது வாயை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மனோஜ் இப்படி கேட்குறீங்க திடீர்னு சொல்லிட்டு, கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒன்றுமே கேட்கல, இப்போ கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பேசினான் ஃபோனில், உங்கள் வீட்டம்மாவுக்கு எந்த ஊர் அது ஊருன்னு கேட்கல, அவன் ஃபாரின், அவங்களுக்கு மலேசியா அப்படி இப்படின்னு சொன்னேன். மலேசியாவில் அவங்க எங்கே இருக்கிறாங்க ஏது இருக்காங்கன்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு எந்த பதிலுமே சொல்ல முடியல, எனக்கு தெரியலை அப்படின்னு மட்டும் சொன்னேன். என்ன மாப்பிள்ளை, இந்த மாதிரி உங்கள் பொண்டாட்டியோட ஊர் எந்த ஊர் என்ன வரும்னு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு, மற்றபடி அவங்க எங்கே, அவங்க வீடு, அவங்க அப்பா பேர் என்ன பேர், அவங்க அம்மா பேர் என்ன பேர், அவங்க தாத்தா பேர் என்ன பேர், அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருக்கிறாங்க, இல்லை அவங்களுடைய சோர்ஸ் என்ன, இதெல்லாம் தெரியாமையாக இருப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி போச்சு. அதனால தான் உன்னை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலான்னு பார்க்குறேன். அதுபோக நீ ஸ்கூல்லாம் எங்கே படித்த, ஏது படித்த அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. எல்லாமே மலேசியாவில் தான் படித்தேன் அப்படிங்கிறாங்க. ஓ சரி 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 அப்படிங்கிறாங்க. எப்போ அப்படியே சமாளிச்சிடணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைக்காங்க. சரி, மலேசியாவில் எந்த இடத்துல உங்கள் வீடு இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே மலேசியாவில் உள்ள தலைநகர் எதுன்னு யோசிச்சு பார்க்காங்க. அந்த இடத்துல தான் வந்து எங்களுக்கு வீடு இருக்குது, பிஸ்னஸ்மே கூட அங்கே தான் நடக்குது அப்படிங்கிறாங்க. இல்லையே, உங்கள் அப்பா நிறைய நாட்டில் பிஸ்னஸ் நடக்குதுன்னு சொன்னீங்க அப்படிங்க. ஆமாம், நிறைய நாட்டில் நடக்குது, ஆனால் அங்கே தான் ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி 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 அப்படிங்கிறாங்க. சரி, நீ ஸ்கூலில் படிக்கும்போது ஃபஸ்ட்டா செகண்டா அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் மனோஜ், நான் ஸ்கூலில் எப்போவுமே ஃபஸ்ட் ரேங்க் தான் எடுப்பேன். நீ எத்தனை வரைக்கும் படிச்சிருக்க ரோஹிணி அப்படிங்கிறாங்க. மனோஜ் ஏன் இதெல்லாம் கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. நான் டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. எத்தனை டிகிரி படிச்சிருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு டிகிரி தான் அப்படிங்கிறாங்க. ஒரு டிகிரி தான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏன் மனோஜ், ஒரு டிகிரி படித்தா டிகிரி கிடையாதா அப்படிங்கிறாங்க. டிகிரி தான் கேட்டேன், தெரிஞ்சுக்கணும்ல, அது எந்த யூனிவர்சிட்டி அப்படிங்கிறாங்க. ஆஹா, யூனிவர்சிட்டியில் கேட்குறான், யூனிவர்சிட்டி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டு பேர்லேயே சொல்லிடுன்னு சொல்லிட்டு மலேசியா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறாங்க. மலேசியா யூனிவர்சிட்டின்னே தனியாக இருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓ சரி ரைட்டு அப்படின்ட்டு மனசு நினச்சிக்கிறாரு. இதை நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம், யூனிவர்சிட்டியாக இருந்தால் வரும்ல அப்படின்னு சொல்லிட்டு. சரி, உங்கள் ஸ்கூல் நேம்லாம் என்னது அப்படிங்கிறாங்க. ஏன் மனோஜ் இப்படி கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே அந்த தலைநகர் பேர்லேயே ஒரு இதை சொல்கிறாங்க. இல்லை ரோகிணி, ஸ்கூல் பேரை கேட்டால் அந்த ஊர் நேம்லேயே சொல்கிற, யூனிவர்சிட்டி பேரை கேட்டால் அவங்க நாட்டு பேர்லேயே சொல்கிற, இப்படியே சொல்லிகிட்டு இருக்கியே அப்படிங்கிறாங்க. மனோஜ், அப்போ என்னை பார்க்க போய் சொல்கிறது மாதிரி தெரியுதா அப்படிங்கிறாங்க. ரோகிணி, நான் அப்படி சொல்லலை, எனக்கு அங்கே அதை பற்றி தெரியாது, ஆனால் என் ஃப்ரெண்டுக்கு தெரியும், அவன்கிட்ட கேட்டால் தெரியும் அப்படிங்கிறாங்க. உங்கள் ஃப்ரெண்டு எங்கே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அவர் மலேசியாவில் தான் இருக்கார் அப்படிங்கிறாங்க. மலேசியாவில் இருக்காரா அப்படிங்க. அம்மா மலேசியாவில் தான் இருந்தான், இப்போ இங்கே வந்துட்டான் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி சரி. ஆனால் மலேசியாவில் உள்ள நாட்டில் உள்ளவங்களுக்கே ஒரு சில இடங்கள் தெரியாது, அங்கே வேலைக்கு போனவங்களுக்கு என்ன பெருசாக தெரிஞ்சிட போகுது அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாங்க. அதுவும் சரி தான், இப்போ தான் எல்லாம் நெட்டில் வந்து சர்ச் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிட போகுது அப்படிங்கிறாங்க. மனோஜ், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் செய்யலை, யாராவது உன் பொண்டாட்டிக்கு எந்த ஊருன்னு கேட்டால் நான் சொல்லணும்ல. என் ஃபர்னிச்சர் கடைக்கு நிறைய பேர் வராங்க, வரும்போது க்ளோஸாக பேசுகிறவங்க இருக்கிறாங்க. என்ன சார் எப்படி இருக்கீங்க, எது இருக்கீங்கன்னு கேட்கும்போது மறுவாட்டி பேச வேண்டியதாக இருக்குது. உங்கள் வீட்டம்மாவுக்கு எந்த ஊர், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் எனக்கு எல்லாமே தெரிஞ்சால் தானே கரெக்டாக பேசலாம். அப்போ பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையும் நம்மளை பற்றி தகவலை சொல்லுவியா மனோஜ் அப்படிங்கிறாங்க. தகவலை சொல்ல மாட்டேன், ஒரு சில முக்கியமான ஆட்கள் வரும்போது நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நம்ம நல்லா வளர்ந்து வந்துட்டோம்னா நம்மக்கிட்ட ஆர்டிக்கலில் ஏதாவது நம்மளை நோட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்துட்டு ஒரு நம்ம வார இதுலேயோ ஒரு மாத இதழ்லையோ இல்லை அது நாளிதழ்லையோ நம்ம வரும்போது அது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும்ல அப்படிங்கிறாங்க. ஓ, என்னை பற்றி தெரியும்னு உனக்கு அக்கறை வந்துருச்சா, சரி சரி, இன்னமும்ன்றது கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ரோகிணி அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிற. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் பேச்சு நிப்பாட்டியிருக்காரு. சரி ரைட்டாக யூனிவர்சிட்டி சொல்லியிருக்கல, அதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மனோஜ் ரோகிணியும் தூங்கிடுறாங்க. மனோஜ் வந்து டபார்னு எந்திரிச்சு அவள் வந்து மலேசியா யூனிவர்சிட்டி இருக்குதுன்னு சொன்னால அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. சர்ச் பண்ணி பார்க்கும்போது வரமாட்டாங்குது.
ஐயோ மலேசியா யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு வரமாட்டாங்குதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி முழிக்கிறாங்க. ஒருவேளை நம்மகிட்ட ஃப்ராடு சொல்லியிருப்பாளோ, இல்லைன்னா நம்மளுக்கு நெட்டு சரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பல மாதிரி குழம்புறாரு. அப்போ ரோகிணி திடீர்னு எந்திரிச்சு பார்க்குறாங்க. இங்கே செல்ஃபோனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மலேசியா யூனிவர்சிட்டின்னு அடிச்சிருக்குத பார்த்துடுறாங்க. ஆஹா, இவன் வந்து நம்மளை இது பண்ண ஆரம்பிச்சிட்டானே, அப்போ நம்ம மேலே டவுட் ஆயிடுச்சா, ஒருவேளை நம்ம அந்த போட்டியில் நம்ம உளர்னதை வந்து அவன் உண்மைன்னு நம்பிட்டானான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. நம்ம வாயிலே உளரட்டமே, வேறு யாருன்னு சொன்னாலும் தெரியாது, நம்மளே உளரட்டமே அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்காங்க. சரி சரி காலையிலேயே எந்திரிச்சு போயிடணும்னு சொல்லிட்டு காலையிலே எந்திரிக்காங்க. எந்திரிச்சு அவங்க பாட்டில் பார்லருக்கு போயிடுறாங்க. இப்போ மனோஜ் எந்திரிச்சு பார்க்குறாரு, ரோகிணி இல்லை. ரோகிணி இப்போ இல்லைன்னா ரொம்ப ஷாக்காரமா, ரோகிணி பார்த்தீங்களா அப்படிங்கிறான். டேய் நானே ஓட்ட நினச்சேன், முன்னாடி எங்கடா அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிலம்மா அப்படிங்கிறாங்க. அதில் ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்டா அப்படிங்கிறாங்க. ரோகிணி எங்கே இருக்கா அப்படிங்கிறாங்க. பார்லர் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ கல்லேவா அப்படிங்கிறாங்க. அம்மா அப்படிங்கிறாங்க. ரோகிணி மணி இப்போ 6:30 தான் ஆகுது அப்படிங்கிறாங்க. மனோஜ் நான் 5:30க்கெலாம் வந்துட்டேன் அப்படிங்க. 5:30க்கெலாம் வந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், ஒரு சினிமா நடிகை வந்து என்கிட்ட தான் பார்லர் வருவாங்க. அவங்க காலையிலேயே ஒரு ஷூட்டிங் இருக்குது வாங்கன்னு சொன்னாங்க, அதான் உடனே வந்துட்டேன். அவங்களும் காரை அனுப்பி விட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. ஏமா ஒரு சினிமா நடிகை வந்து பார்லர் வந்திருக்காங்கன்னா, அதனால் பார்லரில் வந்து அவங்கள வந்து பார்க்குறது வந்து அட்டன் பண்ணது ரோகிணி தான் பண்ணுவானா. பயங்கரமான ஆக்டர் போல், அதனால் காலையிலே வர சொல்லிட்டாங்க. நாங்கள் தான் பண்ணிகிட்ருக்காங்க, ஏதோ சினிமா ஷூட்டிங்கு அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற, சினிமா ஷூட்டிங் போகிற நடிகை கூட ரோகிணி பார்லருக்கு வந்துட்டு தான் போகிறாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, அவள் ரொம்ப நாளாக அந்த தொழிலில் இருக்காளாம்மா, அதனால் வந்து சூப்பராக பண்ணுவாள், அதனால் வந்து அவளை தேடி தான் வந்திருக்காங்களா அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ், இது எப்படி பெரிய விஷயம் தெரியுமாடா, நீ வந்து அந்த நடிகையோட ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் போட்ட அப்படின்னா நீ வந்து பெரிய பிஸ்னஸ் பண்ணுற வைக்கணும்னு விளம்பரமும் ஆகும்லடா. அம்மாவும் நடன பள்ளி வச்சுருக்கேன், அந்த நடிகையோட ஃபோட்டோ எடுத்தால் சூப்பராக இருக்கும்ல அப்படிங்க. ஆமாம்மா சூப்பர் ஐடியாம்மா, வாங்க நம்ம 2 பேரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுக்கிறதுக்கு போகிறாங்க. இப்போ அண்ணாமலை வாக்கிங் போயிட்டு வந்துடுறாங்க. என்ன காலைல 2 பேரும் எங்கே போகிறீங்க அப்படிங்க. எங்கள் நடிகையை பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க. எந்த நடிகையை பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் சினிமாவில் பெரிய நடிகையாங்க, அவள் வந்து ரோகிணி பார்லருக்கு வந்து தான் ரெகுலராக வருவாங்களாம். இன்றைக்கி ஏதோ படம் ஷூட்டிங்கா, அதனால் வந்திருக்காங்களாம். ரோகிணி தான் அங்கே பார்லரில் அவங்கள அழகுபடுத்திக்கிட்டு இருக்காங்களாம். அதனால் நாங்கள் போனால் அவங்களோட ஃபோட்டோ எடுத்தால் எங்களுக்கு தொழில் பயங்கரமாக டெவலப் ஆகும்லாங்க அப்படிங்கிறாங்க. இவங்க என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள், அவள் ஏதோ பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கா, அவங்க வந்திருக்குறாங்க, அதோட விட்டுற வேண்டியதானே. நீங்கள் அங்கே போய் ஃபோட்டோ எடுத்தால் அந்த பொண்ணுக்கு, ரோகிணி பொண்ணுக்கு எதுவும் சிரமம் வராதா அப்படிங்க. ஏங்க அவள் சொந்தமாக பார்லர் வச்சுருக்கா, அது நம்ம பார்லருங்க. நம்ம பார்லரில் நம்ம போனால் நம்ம மருமகளுக்கு என்ன ஆக போகுது. அதுவுமே இந்த நடிகை என்ன சொல்ல போகிறாங்க, நம்ம ஓனர் தானே, ஓனரோட ஃபேமிலி தானே, அப்படிங்கும்போது நம்ம கூட ஃபோட்டோ எடுக்க மாட்டேன்னா சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறாங்க. முதல்ல ஓனர் ஃபேமிலியாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறாங்க. நம்மள என்னங்க சொல்கிறீங்க, பார்லர் வந்து ரோகிணி தானே வச்சுருக்கா அப்படிங்கிறாங்க. வச்சுருக்கா முதல்ல வீட்டுக்கு போங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் சும்மா இருங்க, உங்களுக்குலாம் தெரியாது, டே மனோ வச்சு கார் ஆடுறா அப்படிங்கிறாங்க. என்னை முத்து வராரு. என்னப்பா இங்கே வாசல்லேருந்து கூட்டமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. 2 பேர் நிற்கிது, உனக்கு கூட்டமாடா அப்படிங்கிறாரு. இல்லை நீ நின்றாலே கூட்டம் தானே, காலையில் எங்கே கிளம்புறீங்க அப்படிங்கிறாங்க. உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொன்னால் நீனும் ரொம்ப, அதான் உன்கிட்ட சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாரு, டேய் ரோகிணி பார்லருக்கு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. என்னப்பா இவங்களும் அங்கே வேலைக்கு கேட்டு போகிறாங்களாம்மா அப்படிங்கிறாங்க. நான் ஏன்டா வேலை கேட்டு போகணும், எனக்கு தனியாக பிஸ்னஸ் இருக்குது அப்படிங்கிறாரு மனோஜ். நீ தாண்டா சொல்லிகிட்டு இருக்க எனக்கு பிஸ்னஸ் இருக்குன்னு. அப்போ தானே நம்பர் 1 ஜோடி நாங்கள் தான் ஜெயிப்போம், இந்த 1 லட்ச ரூபாயும் அவார்டும் எங்களுக்கு தானே. கடைசியில் பார்த்தா அந்த அவார்டும் 1 லட்ச ரூபா பணமும் என்கிட்ட வந்துருச்சு. இப்போவும் நீ வந்து பார்லர் போகிறாங்க அப்படிங்கிறாங்க. டேய் நான் பார்லருக்கு போகிறேன்னு தெரிஞ்சால் நீனே வரம்படா அப்படிங்கிறேன். நான் ஏன் வராங்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணியோட பார்லருக்கு வந்து ஒரு நடிகை வந்திருக்காங்க. அந்த நடிகை வந்து இப்போ சினிமா ஷூட்டிங்க்கு மேக்கப் போடுறதுக்கு ரோகிணிட்டு தான் வந்திருக்காங்களாம். அதுபோக வந்து ரெகுலர் கஸ்டமராக, அதை நாங்கள் போனால் நாங்கள் கண்டிப்பாக ஃபோட்டோ எடுத்து ஆன்லைனில் போட்டோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து வியாபாரம் அதிகமாக பிச்சுக்கிடும் அப்படிங்க. ஆமாம் பிச்சுக்கிடும் அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ், இவன்கிட்ட பேசி நம்ம நேரத்தில் வினாக்கு விரும்பக்கூடாது, நடிகை போயிடக்கூடாது, கார் எடு அப்படிங்கிறாங்க. நேராக கார் எடுத்து பார்லர் போகிறாங்க. அங்கே பார்லர் பூட்டி கிடக்கு. இந்த சூழ்நிலையில் ரோகிணிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. வச்சு எங்கேம்மா இருக்க, சாப்பிடாம போயிட்டியாம்மா அப்படின்னு சும்மையாவது கேட்குறாங்க. ஆண்டி காலையிலே பார்லருக்கு வர வேண்டியதாக இருந்துச்சு, வந்துட்டேன். மனோஜ்கிட்ட சொல்லிவிட்டு அவங்ககிட்ட சொல்லலை. ஒரு சினிமா நடிகை வந்து வந்திருக்குறாங்க, நான் பார்லரை அவங்களுக்கு வந்து அழகுபடுத்திகிட்டு இருக்கேன். அவங்களுக்கு இப்போ 1 ஹவரில் இப்போ ஷூட்டிங், அதனால் நான் உடனே ஃப்ரெஷ்ஷாக அவங்களுக்கு பண்ணி விடணும் ஆண்டி. இப்போ கூட அவங்களுக்கு வந்து நான் மேக்கப் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் பார்லர்லேருந்து. அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபோனை வைங்க ஆண்டி, தப்பாக வச்சுக்காதீங்க, கொஞ்சம் கழிச்சு உங்களை வேலையை முடிச்சுட்டு பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க வச்சியா. டேய் அவள் பார்லரில் இருந்து அந்த நடிகைக்கு நான் மேக்கப் போட்டுட்ருக்கேன்னு சொல்கிறான், நான் பார்லர் பூட்டி கிடக்கு அப்படிங்கிறாங்க. உடனே என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே
இவ சொல்கிறது அப்போ பொய்யாமா அப்படிங்கிறாங்க. டேய் முட்டாள், நீ சொன்னேன்னு நினச்சிட்டு நானும் சொல்லிட்டு வந்துட்டேன். இவன் ஃபோட்டோ இல்லாமல் போனோம்னா உங்கள் அப்பாவும் முத்தும் ஒரு மாதிரி பேசுவாங்கடா அப்படிங்கிறாங்க. ஏம்மா அதாம்மா இப்போ பிரச்சனை. இப்போ ரோகிணி வந்து நம்மகிட்ட பொய் சொல்லிட்டு வந்திருக்காமா, அப்போ எங்கே போயிருக்கான்னு நமக்கு தெரியணுமாம்மா அப்படிங்கிறாங்க. ரோகிணி காலையிலே வித்யா வீட்டுக்கு போயிடுறாங்க. நம்ம காலையிலே அங்கே இருந்தோம்னா நேற்றையாவது மனோஜ் வந்து சந்தேகப்பட்டு கேட்டுக்கிட்டு இருப்பான், சரி வராது, நைட்டு வந்து அன்டைத்தில் தான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ரோகிணிக்கு மறுபடி மனோஜ் ஃபோன் அடிக்காங்க. ஃபோன் அடிச்சு ரோகிணி எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. பார்லரில் தான் இருக்கேன், வேலையாக இருக்கேன், உங்கள் அம்மா இப்போ தான் ஃபோன் அடித்தாங்க, நீ இன்னும் பொண்ணிக்க மாற்றி அடிச்சு என்ன மனோஜ் பிரச்சனை உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி ஃபோன் வச்சிடறேன்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுருக்காங்க. ஏம்மா அவளும் என்கிட்ட பார்லர் இருக்குன்னு தான் சொல்கிறா அப்படிங்கிறாங்க. டேய் அவள் உன்ட்ட பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டா, அவள் என்ன வரும்னு சொல்லி நீ கண்டுபிடிச்சாடா அப்படிங்கிறாங்க. ஏம்மா நேற்று அவள் ஒரு சில தகவலை சொன்னாம்மா, அதை சொல்லும்போதே கொஞ்சம் டவுட் வருதுமா. மலேசியா யூனிவர்சிட்டியில் படித்தேன்னு சொல்கிறா, சின்ன வயசுலேருந்தே எனக்கு வித்யாவை தெரியும்னு சொல்கிறா. ஆனால் வித்யாவை சின்ன வயசுலேயே தெரியுதா இருந்தால் வித்யா ஒன்று மலேசியாவில் படிச்சிருக்கணும், இல்லை மலேசியாவில் உள்ள பொண்ணாக இருந்திருக்கணும். ரெண்டுமே கிடையாது. வித்யாவுக்கு லோக்கல் அட்ரஸ் தான். வித்யா வந்து கிட்டத்தட்ட 14 வருஷம் 15 வருஷமாக தெரியுங்க. ரோகிணிக்கு வயசு 28 வயசு தான் ஆகுது. அப்போ இப்படிமா 14 வயசுலேயே ரோகிணி வந்தப்போ இங்கே வந்துட்டாளா? நான் படித்தது எல்லாமே மலேசியா யூனிவர்சிட்டியில் தான் படித்தேங்கிறா, ஸ்கூல் கூட அங்கே தான் படித்தேங்கிறா. என்ன தான் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குமா அப்படிங்கிறாங்க. டேய் முட்டாள், நீ இவ்வளோ டிகிரி படிச்சிருக்க, இன்னும் உனக்கு புரியலையா? அவர்கிட்ட நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கடா அப்படிங்கிறாங்க. ஏம்மா நானும் பல வகையில் கேட்காம ரொம்ப குழப்பமாக இருக்குது, நைட்டு பூரா நான் தூக்கம் இல்லை, அவள் சொன்ன அட்ரஸ் ஒன்று கூட உண்மை இல்லையேன்னு சொல்லிட்டு. ஒருவேளை அவங்க அப்பாவும் இந்த பணக்காரங்களும் இல்லாமல் இருந்தா அப்படிங்கிறாங்க. டேய் அப்படிலாம் வாய்ப்பே இல்லை, அவள் பணக்காரி தான். என்ன பணக்காரியாக இருக்க போது கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து ஜாலியாக இருந்திருப்பா, 4 பேர்கிட்ட ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பா, அதை நமக்கு தெரிஞ்ச அசிங்கம் நினச்சி அதை கூட மாற்றி சொல்லியிருப்பாடா அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லுவீங்களாம்மா? கல்யாணத்துக்கு முன்னாடி அவள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லைம்மா, ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் என்னையை மட்டும் அவள் நேசிச்சாலே போதுமா அப்படிங்கிறாங்க. ஏன் உன்னைய மாதிரி ஜீவா பழகணும் இல்லாத மாதிரி இருந்துடக்கூடாது இன்னைக்கு அப்படிங்கிறாங்க. அது மாதிரி இருந்தாலும் பிரச்சனை இல்லைம்மா, லவ் பண்ணது இயல்பு தானே, ஆனால் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் என்கிட்ட எந்த உண்மையும் மறைச்சிடக்கூடாதும்மா, வேறு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறாங்க. சரி வண்டி எடு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போகிறாங்க. அண்ணாமலை கேட்குறாங்க, என்ன நடிகையோட ஃபோட்டோ எடுத்தீங்களா அப்படிங்கிறாங்க. நிறைய எடுத்தேங்க, ஃபோட்டோ நிறைய எடுத்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஏன் சலிப்பாக சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாங்க எடுத்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து வராது, எப்போ அவங்க பேச வச்சது தெரியல, நடிகைன்னு ஒன்று யாரும் இல்லை, சொந்த பார்லர் அம்மா இருந்தால் தானே அப்படிங்கிறாங்க. டே முத்து சும்மாரு அப்படிங்கிறாங்க. ரோகிணி அங்கே இருந்திருக்க மாட்டாளே, பார்லரில் நடிகை இருந்திருக்க மாட்டாங்களே அப்படிங்கிறாங்க. உனக்கு எப்படியா தெரியும்? நடிகையும் இருந்தால் என் மருமகளும் இருந்தால் பார்லர் போய்ட்டு தான் வரோம். ஃபோட்டோ அப்படி ஒரு ஃபோட்டோ, அங்கே தான் பார்லர் ஓனரோட மாமியார் நான் சொன்னதும் புருஷன் நான் தான் சொன்னதும் அந்த நடிகை அவ்வளோ மரியாதை கொடுத்தாங்க. அதுபோக பார்லர் ஓனரோட ஹஸ்பண்டுங்கும் போது என்ன மரியாதை அவன் கொடுப்பான்னு உனக்கு தெரியாதா? உனக்கு எப்படி தெரியும்? நீ ஒன்றா நம்பர் சோப்பு டப்பா காரை போட்டு ஓட்டிட்டடக்க, அந்த சோப்பு டப்பா ஓட்டும் நீ எவனும் ஓனராக நினைப்பான். ஆனால் அப்படி இல்லை, மனோஜ் பெரிய ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கான்னு சொல்லிட்டு அந்த நடிகை பேசுகிறது என்ன, ரோஹிணி பேசுகிறது என்ன? ஐயோ என் பேரில் தான் அந்த பார்லர் இருந்துச்சு, இப்போ அந்த பிராஞ்சு வந்து நல்லா டெவலப் ஆகுது தான் வேறு பேரில் கொடுத்துருக்குன்னு சொன்னோன்னே எவ்வளோ சந்தோஷமாக அந்த நடிகை பேசினாங்க தெரியுமா அப்படிங்கிறாங்க. எப்பா இது எல்லாமே டூப்புப்பா அப்படிங்கிறாங்க. ஆகா முத்துக்கெல்லாம் தெரிஞ்சிட்டு போலே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா முழிக்கிறாங்க. எப்போ தெரில, அவங்க மொழியிலே தெரில, எப்பா இவங்க எவ்வளோ பேசுகிறாங்களாப்பா, அந்த ஒரு ஃபோட்டோ காமிக்க சொல்லுங்கப்பா அப்படிங்கிறாங்க. விஜயா உன் செல்லில் ஃபோட்டோ எடுத்தீங்களா, மனோஜ் செல்லில் போட்டோ கொஞ்சம் ஃபோனை கொண்டாங்க அப்படிங்கிறாங்க. மனோஜ் வந்து பேண்ட் பாக்கெட்டில் சொல்லுவார். எப்போ தெரியலையாப்பா, அவன் திருட்டு மொழியிலே தெரில, ஃபோட்டோ எடுக்கும் வாய்ப்பு இல்லை, ஏன்னா பார்லருக்கு நடிகை வந்தால் தானே, ஏன்னா அது போக பார்லர் அம்மா அப்படிங்கிறாங்க. முத்து அப்படின்ட்டு ஆஃப் பண்ணுறாரு நம்மளை. இப்போ நான் எதுவுமே சொல்லப்பா, நீனே பார்த்துக்கப்பா, நான் சாப்பிட்டு கிளம்புறப்பா அப்படின்னு சொல்லிட்டு, மீனா என்ன சாப்பிட வை அப்படிங்கிறாங்க. உடனே எங்கே சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. என்னது மீனா அப்படிங்கிறாங்க. நீங்கள் காலைல பொங்கல் ஒன்று கேட்டீங்களாங்க, பொங்கல் போட்டிருக்கேன் நீங்கள். சூப்பர் மீனா, பொங்கல் ஒரு பூரி வச்சுரு, சாப்பிட்ட மாடலில் கிளம்பிட்டே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. எங்கள் நிதானமாக போங்க அப்படிங்கிறாங்க. பொங்கல் கொடுக்குறாங்க. கொடுத்தோடனே மீனா இங்கே 2 பொங்கல் காலையிலே ஹாலுக்கு வந்து தெரியுமில்ல அப்படிங்கிறாங்க. உடனே எங்கேங்க அப்படிங்கிறாங்க. அண்ணா இருக்குல்ல, ஒன்று எங்கள் அம்மா ஒன்று எங்கள் அண்ணன் பொங்கி போய் தான் வந்திருக்காங்க. அங்கே பார்லரில் அங்கே போனது நடக்கலை, ஏன் நடக்காது, பார்லர் அப்படி ஒரு விஷயம் தான் இல்லையே அப்படிங்கிறாங்க. முத்து நீ சாப்பிட்டு வண்டி கிளம்பு அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு வண்டி கிளம்புறாரு. இங்கே விஜயாவுக்கு சரியான கடுப்பாகுது. டே மனோஜ் ரூம் கோடா அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. என்ன ஏதாவது உனக்கு யோசனை எதுவும் வருதாடா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. உன் பொண்டாட்டி எங்கே போயிருப்பா அப்படிங்கிறாங்க. தெரிலம்மா அப்படிங்கிறாங்க. இப்படி புருஷனாக இருந்துக்கிட்டு மிச்சர் சாப்பிட்ற ஆள் மாதிரி இருந்துக்கிட்டு இருந்தால் என்னடா அர்த்தம்? இன்னும் மிச்சர் பையாடா, அவள் புருஷன் தான், எங்கே போனால் எது போனால் தெரிய வேண்டாமா அப்படிங்கிறாங்க. அம்மா என்கிட்ட சொல்லிட்டு போனால் தான் தெரியும், ஃபோன் பண்ணி கேட்டால் பார்லரில் இருக்காங்க, நீனும் ஃபோன் பண்ணி கேட்கும்போது ரோகிணி பார்லரில் இருக்கான்னு சொல்கிறா, நான் என்னம்மா செய்கிறது அப்படிங்கிறாங்க. அங்கே போகலன்னா வேறு எங்கடா போயிருப்பா அப்படிங்கிறாங்க. தெரியல அப்படிங்கிறாங்க.
சரி ரைட்டு முத்து வெளியே கிளம்பணும், நம்ம 2 பேரும் இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு முத்து வெளில கிளம்பிடுறாரு. கிளம்புனோன்னே 2 பேரும் வெளியே கிளம்புறாங்க. அப்போ அண்ணாமலை கேட்குறாங்க, 2 பேரும் எங்கே போகிறீங்க அப்படிங்கிறாங்க. எங்க முக்கியமான ஜோலியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ரைட்டு, இப்போ இன்னொரு நடிகை பார்த்து ஃபோட்டோ எடுக்க போகிறீங்களா? சரி போய்ட்டு வாங்க. இந்த ஃபோட்டோவாவது வீட்டில் வந்து காமிப்பீங்களா இல்லை நீங்களே வச்சுப்பீங்களா அப்படிங்கிறாங்க. விஜய் ஏங்க இதாங்க முக்கியம் அப்படிங்கிறாங்க. இதுதானே முக்கியம்னு ஓடுனீங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க என் நடன பள்ளிக்கு வந்து நிறைய ஸ்டூடெண்ட் சேர்றாங்க, அதனால் அவங்களுக்கு நிறைய ட்ரெஸ் எடுக்க வேண்டியிருக்கு, அதை மனோஜ் நானும் போயிட்டு வரோம் அப்படிங்கிறாங்க. அவன் ஒரு பிஸ்னஸ் மேன், அவனுக்கு வந்து போகிறதுக்கு நேரம் இருக்காத, அவர் பெரிய பிஸ்னஸ் மேனில் அப்படிங்கிறாங்க. என் பிள்ளை எனக்காக வருவான், டேய் மனோஜ் கார் எடுறா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்து நேராக கிளம்பி போயிட்டுருக்காங்க. இப்போ விஜயாட்ட கேட்குறேம்மா எங்கே போகிறோம் எது போகிறேன்னு சொல்லாமல் நீங்கள் வந்து போட்டுன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நான் சொல்லுது மட்டும் ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெருவில் போ, அந்த தெருவில் போ அப்படிங்கிறாங்க. ஏம்மா தெரு தெருவாக சுற்றணும், எங்கம்மா போகணும் அப்படிங்கிற. டேய் சொல்கிறேன்டா பொருடா கொஞ்சம் தூரம் போடா அப்படிங்கிறாங்க. அந்த லெஃப்ட்டில் நிறுத்துடா அப்படிங்கிறாங்க. ஏம்மா இங்கே எதுக்கு நிறுத்த சொல்கிறீங்க, இது வித்தியா வீடல அப்படிங்கிறாங்க. டேய் உன் முன்னாடி இங்கே தான் நான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க. அங்கே வித்யா வீட்டில் டீ சாப்பிட்டுக்கிட்டு ஸ்நாக்ஸுன்னு சாப்பிட்டுக்கிட்டு டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க ரோகிணி. வீட்டுக்குள்ளே விஜயாவும் மனோஜும் போகிறாங்க. பார்த்தோன்னே ரொம்பவே ஷாக் ஆகிறேன். வாங்க ஆண்டி உட்காருங்க அப்படிங்கிறாங்க. மனோஜ் வாங்க மனோஜ் அப்படிங்கிறாங்க. 2 பேருக்குமே பேசுறதுக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. ரோகிணி இதான் பார்லரா அப்படிங்கிறாங்க. உடனே ஆண்டி அப்படிங்கிறாங்க. பார்லரா அப்படிங்கிறாங்க. உடனே ஆண்டி நான் இப்போ தான் பார்லர்லேருந்து வந்தேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி 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 இப்போ தான் வந்தேன், பார்லர் திறந்துருக்கா பூட்டியிருக்கா அப்படிங்கிறாங்க. அது எப்படி பூட்டியிருப்பான்ட்டி, நான் திறந்துட்டோம்ல, என் லேபரை வச்சுருக்கேன், அவங்க திறந்து அவங்க பார்த்துட்ருக்காங்க, நான் இப்போ தான் வித்தியா வீட்டுக்கு வந்தேன், நான் வந்து 2 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா 2 நிமிஷம் கூட ஆகலையோ, சரி 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 அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா நாங்களும் பார்லருக்கு போய் ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு, அங்கே தான் இருந்தோம், நீ உள்ளே அந்த நடிகைக்கு வந்து மேக்கப் போட்டுட்டு இருந்தோம்லாமா, அதான் வெளியே நின்றோம், வெளியே நிறைய ரசிகர்கள் நின்றாங்க, அவங்களுக்கு ஃபுல்லுமே மருமக பார்லர் தான் சொல்லி நான் சொன்னேன். அதே மாதிரி மனோஜும் இது என் பொண்டாட்டி பார்லர் தான் சூப்பராக பண்ணுவான்னு சொன்னான், அதனால் உனக்கு நல்ல வியாபாரம் வருமா அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணி ஷாக் ஆகிடுறாங்க. ஆஹா ஆன்ட்டியும் மனோஜும் பார்லர் போயிட்டாங்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு, ஆன்ட்டி சாரி ஆன்ட்டி அப்படிங்க. சாரியா அப்படி இதை மாதிரி எத்தனை பொய் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டி நான் பொய் சொல்லணும்னு சொல்லலை, வாயில் அப்படி வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. சரி என்கிட்ட சொல்லும்போது வாயில் வந்துருச்சு, உன் புருஷன்கிட்ட சொல்லும்போது அப்படி தான் வந்துச்சா அப்படிங்கிறாங்க. காலையிலே வந்து பார்லருக்கு அந்த நடிகை வந்தோடனே ஏகப்பட்ட கூட்டமாயிரும், அதனால் வித்யா வீட்டுக்கே வர சொல்லிட்டேன் ஆண்ட்டி, நான் பார்லர்னு எதுக்கு சொன்னேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வித்யா வீட்டில் வந்து எப்படி மேக்கப் பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லுவீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் வித்யா வீட்டில் வச்சு தான் பண்ணிவிட்டேன், அந்த நடிகையும் போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. நடிகை எப்போ போனாங்க அப்படிங்கிறாங்க. போய் ஒரு 2 நிமிஷம் இருக்கும். ஓ அதுக்கு 2 நிமிஷம் தான் ஆகுது அப்படி தானே, சரி அந்த பார்லர் அவங்களுக்கு பொருள் வந்து கொண்டு வந்துருப்பல்ல மேக்கப் பண்ண, அந்த பொருள்லாம் எங்கே இருக்குது பாரு அப்படிங்கிறாங்க. ஆஹா மாட்டிக்கும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு நேராக வித்யா ரூமுக்குள்ளே போகிறாங்க. வித்யா போட்ட மேக்கப் போட வச்சுருந்த பொருளை தூக்கி கொண்டு காமிக்கிறாங்க. இதெல்லாம் தான் ஆண்ட்டி போட்டேன் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் போட்டேன், இந்த வித்யா போட்டது தான் அந்த நடிகையும் போடுறாங்க என்ன அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்ட்டி அந்த நடிகை வந்து சிம்பிளாக இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. சரி அந்த நடிகை பேர் என்ன பேர், என்ன படத்துக்கு ஷூட்டிங் போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆகா என்னத்தை சொல்லி மாட்ட போகிறோன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு, எந்த ஷூட்டிங் இப்போ லோக்கலில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் திங்க் பண்ணி, இந்த ஷூட்டிங் நடக்கும் அத்தை அந்த நடிகை பேர் இது அப்படின்றாங்க. அப்படியா சரி சரி நான் நம்புகிறேன், ஆனால் இனிமேல் இவ்வளோ ஃப்ராடு வேலை பார்த்துக்காத, எங்கே இருக்கியோ அங்கே மட்டும் சொல்லு, எங்கேயும் கிளம்பி போகிறோன்னா உன் புருஷன்ட்டையாவது சொல்லிட்டு போ, அத்தைன்னு ஒருத்தி நான் அந்த வீட்டில் இருக்க தான் செய்வேன், உனக்குன்னு ஒரு மரியாதை கொடுத்துட்ருக்கேன், வாயில் வர்றது எல்லாமே பொய்யா இருக்கக்கூடாது, மனோஜ் வாடா போகலாம் அப்படிங்கிறாங்க. உடனே இல்லைம்மா நான் ரோகிட்ட பேசணும், கிளம்புடா நீ மேலே அப்படிங்கிறாங்க. உடனே மலம் 2 பேரும் கிளம்பிடுறாங்க. இதை பார்த்த வித்தியா கேட்குறாங்க, ஏடி அவர் உன் புருஷன் தான் நடி, ஓன் சொல்ல கேட்காம உன் மாமியார் சொல்லே கேட்டு ஆடிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. என்னடி செய்கிறது, என் வீட்டு தலைவிதி அப்படி இருக்குது, நான் அந்த ஜோடி நம்பர் 1 போட்டிக்கு நான் பேருக்கே கூடாது அப்படிங்கிறாங்க. நீ தான் போய் நானும் மனோஜ் தான் ஜெயிக்க போகிறோம், அந்த 1 லட்ச ரூபாயும் அவார்டோட தான் அவனை வந்து சந்திப்பானே, இப்போ இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. ஆமாடி அங்கே நான் கொஞ்சம் உழம்பிட்டேன், நான் குறிப்பிட்ட பணம் எடுத்து வைக்கேன், எனக்கு நெருக்கடி பண்ணுறவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு, அது யார் என்ன வரன்னு கேட்டு மனோஜ் இது பண்ணான், அதிலேருந்து என்னை டவுட் ஆகும் பார்க்குறான். அது போக நான் யார் எங்கே படித்தேன் எங்கே இருந்தேன் உன் ஊருன்னா எல்லாத்தையுமே கேட்குறான். கேட்டு நான் சொல்லுறது சரியாக இருக்கான்னு சொல்லி நெட்லேயும் சர்ச் பண்ணி பார்க்குறான். இப்போ நான் வந்து காலையிலே இருந்தோடனே ஏதாவது கொஸ்டின் கேட்பானான்னு பயந்து போய் காலையில் உன் வீட்டுக்கு வந்தேன். அப்படி வரும்போது இவங்க பார்லர் தான் போயிருக்காளா வேறு எங்கேயும் போயிருக்காளான்னு சொல்லிட்டு இவங்க செக் பண்ணால் பார்லர் போயிருக்காங்க. அங்கே இல்லைன்னா இங்கே தான் இருப்பான்னு இங்கே வந்திருக்காங்க. இப்போ எங்கே தான் போகணுன்னு எனக்கு தெரியலடி அப்படிங்கிறாங்க. ஒன்று செய் ரோகிணி, உங்கள் அம்மாவையும் கிறிஷையும் வந்து சென்னை கூட்டி கொண்டு வைக்கணும்னு சொன்னால, அதுக்கு ஒரு வீடு பார்த்தாச்சு, நாளைக்கு உங்கள் அம்மாவையும் அவங்க கூட்டு கொண்டு போய் ஆத்திரவசதி நீ அங்கே போயிரு, இனிமேல் இங்கே வந்தேன்னு வச்சுக்கோ, அவங்க இங்கே வந்து ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க, என் வீட்டில் வந்து நாய் மாதிரி குலைச்சிட்ருக்காங்க, வெளியே போங்கன்னு நான் சொல்லுவேன்,
ஆட்டோமேட்டிக்காக எனக்கும் உங்கள் அத்தைக்கும் சண்டை வந்துடும். மனோஜுக்கு சுத்தமாக என்கிட்ட பேச தெரியாது. அப்புறம் நான் ஏதாவது பேசிவிடாமல் பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. என்னால் உனக்கு தாண்டி பிரச்சனை அப்படிங்கிறாங்க. நல்ல வேலைடி நான் வந்து மேக்கப் பண்ண பொருளை வெளியே வச்சுருந்தேன், எடுத்துக்கொண்டு காமிச்சிட்டு அது இல்லைன்னா என்ன செஞ்சுருப்பேன் அப்படிங்கிறாங்க. வசமாக மாட்டியிருப்பேன், எங்கள் அத்தை வச்சு செஞ்சுருப்பாங்க, என் சீன் ஓவராக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நீ சமாளிச்சிருவடி, ஒரு நகை பாலிஷ் இருந்தால் காணாது, இதை போட்டு விட்டேன் நான் வந்து சினிமா நடிக்க வச்சிட்டேன்னு சொல்லிட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான், கைவசம் எப்படியாவது அந்த பொருட்களை கொஞ்சம் வச்சுருக்கணும்டி, பேக்கில் வச்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏண்டி எந்த தொழில் யார் பண்ணாலும் அந்த கையில் உள்ள அதில் உள்ள மெட்டீரியல் வச்சுருப்பாங்க, நீ அதை வச்சுருந்தா தாண்டி நல்லது. உன் பாட்டில் வெறுங்கையாட்டு வந்தால் பாத்திர வருஷத்துக்கு நான் உன்னை மேக்கப் போட சொல்கிறேன், நீ என்னடி செய்வே அப்படிங்கிறாங்க. உனக்குலாம் அதுக்கு டி மேக்கப், ஆல்ரெடி நீ வந்து கேவலமாக தான் இருக்க அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நல்லா பேசு, இப்போ மனோஜும் அத்தையும் வரும்போது பே என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை நான் போய் சொல்லிவிட்டு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களே, இப்போ வீட்டில் வச்சு என்ன கேட்க போகிறாங்கன்னு தெரியல, உன் வீடுன்னு இப்படி விட்டுட்டு அசால்ட்டாக போயிட்டாங்க. ஆனால் வந்து கண்டிப்பாக வீட்டில் வச்சு கண்டிப்பாக எங்கள் அத்தை வச்சு செய்வாங்க, அதான் என்ன பண்ணனே தெரில அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், உங்கள் அம்மாவுக்கிட்ட நம்ம வீடை பார்த்துட்டோம் சரியா, இன்றைக்கி நீ லீவு போடு, நேராக அவங்க அம்மாவை கூட்டு கொண்டு அந்த வீட்டில் பாலை காய்ச்சி வச்சுருவோம் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதாண்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்லருக்கு ஃபோன் அடிக்காங்க. ஃபோன் அடித்து இந்த நான் ஆஃபீஸுக்கு வரமாட்டேன், மேடம் வந்தாங்கன்னா நான் லீவுன்னு சொல்லிடு அப்படிங்கிறாங்க. மேடம் நீங்கள் சொன்னால் எது நினைக்க மாட்டாங்களா நான் சொன்னால் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் நினைக்க மாட்டாங்க, சொல்லியிருக்கு, எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு மட்டும் சொல்லிடு அப்படிங்கிறாங்க. சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுருக்காங்க. நேராக 2 பேருமே ஒரு ஆட்டோ பிடிச்சி நேராக குமரி பாளையத்துக்கு போகிறாங்க. ரோகிணியை பார்த்தோன்னா கிறிஸுக்கு பயங்கர செம்மா அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி காலையில் வந்து என்ன கல்யாணி காலையில் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. உடனே இல்லைம்மா உங்களுக்கு வீடு பார்க்கணுன்னு சொல்லியிருந்தோம்ல, வீடு பார்த்தாச்சு, உடனே கிளம்பணும் நீங்கள் அப்படிங்கிறாங்க. இப்போ எப்படி உடனே கிளம்புது அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் பின்னாடி ஒரு ரொம்ப வர சொல்லியிருக்கேன், நம்ம ஆட்டோவில் 4 பேருமே போயிடலாம் அப்படிங்கிறாங்க. 4 பேர் எப்படி ஆட்டோவில் போகிறது அப்படிங்கம்மா, சின்ன பையன் நம்ம மடியில் வச்சுக்கலாம், நம்ம 3 பேர் ஆட்டோவில் வந்துப்போம், நம்மளெல்லாம் ஏற்றிடுவாங்க அப்படிங்கிறாங்க. அந்த ஆட்களையும் கூப்பிட்டு வராங்க, வீட்டில் உள்ள பொருட்களை பூரா ஏற்றுறாங்க. ஏற்றி நேராக வண்டி சென்னைக்கு போகுது. சென்னைக்கு அந்த தெருவில் எந்த தெருவில் வீடு பார்த்துருக்காங்களோ அந்த தெருவுக்கு போகுது. அந்த வீட்டில் இறக்கி வைக்கிறாங்க. இறக்கி வச்சுட்டுமா பால் காய்ச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் அடுப்பில் பால் காய்க்கிறாங்க. பாலை காய்ச்சி எல்லாருமே சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மா நான் உன் கூடயே தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரிடா கிறிஸ்தனா வந்து நான் உன்னோட வந்து இன்னும் பார்த்துட்டு போவேன் அப்படிங்கிறாங்க. அப்போ என் கூட நீ தூங்க மாட்டியாம்மா அப்படிங்கிறாங்க. டேய் நான் மதிய நேரம் பிரேக் வருவேன், அவங்க கூட தான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. அம்மா நான் ஸ்கூல் போயிடுவோம்ல அப்படிங்கிறேன். டேய் சனி ஞாயிறு 3 நாள் இருக்கலாம்டா அப்படிங்கிறாங்க. என்னம்மா நீ ஃபோன் கூட பண்ண மாட்டா, இப்போ இப்படி சொல்கிறியம்மா அப்படி இப்படிங்கிறாங்க. டேய் நீ ஊரில் இருக்கும்போது அம்மா வந்து 1 நாள் 2 நாள் தான் ஃபோன் பண்ணுவேன், ஆனால் இங்கே உன்னைய தினமும் பார்க்க முடியும், தினமும் உன்கிட்ட பேச முடியும், அது நம்மளுக்கு பெரிய விஷயம் தானடா அப்படிங்கிறாங்க. சரிம்மா நீ சொன்னால் கேட்குறம்மா அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் லோக்கலில் ஒரு ஸ்கூல் பார்க்கணும் முன்னாடி அப்படிங்கிறாங்க. சரிண்ணா நாளைக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, அதனால் ஸ்கூல் பார்த்துருவோம் வரையா அப்படிங்கிறாங்க. கிறிஷையும் கேட்பாங்களா அப்படிங்கிறாங்க. சரி கிறிஷையும் ஏற்றிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூட்டியில் ஏற்றிட்டு ஒரு ஸ்கூலுக்கு போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் முத்து கார் எடுத்துகிட்டு போகிறாரு. கிறிஷ் மத்தியில் இருக்கான். இங்கே வந்து பைக் ஓட்டுறது வித்யா, இந்த சைடு இருக்குது ரோகிணியும் வித்யாவும் கிறிஷ் அங்கே கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாரு. ஒரு ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலில் போய் அட்மிஷன் போடுறாங்க. அட்மிஷன் போட்டு நாளையிலேருந்து வருவான் அப்படிங்கிறாங்க. மேடம் நீங்கள் இடையில கொண்டு அட்மிஷன் பண்ணுறீங்க, அதனால் நீங்கள் டொனேஷன்லேருந்து எல்லாமே கொடுத்துடணும் அப்படிங்கிறாங்க. நான் தந்துடுறேன், இப்போ காசு கொண்டு வரல, நாளைக்கு கட்டிடுறேன், இப்போ அட்வான்ஸ் பேமெண்ட்டாக நான் எவ்வளோ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. முத்து காருக்குள்ள உட்காந்தே பார்க்குறாரு. முத்து காருங்கிறதே அவங்க கவனிக்காமல் ஆட்டோவில் மறுபடியும் ஏறி கிறிஷை கூப்பிட்டு போகிறாங்க. முத்தும் பின்னாடியே போகிறாரு. எங்கே போகிறாங்க ஏது போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தெருவில் இறங்கி போகிறாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. இந்த வீட்டில் தான் இருக்காங்களா இவங்க கிறிஷும் அவங்க பாட்டியும் அப்படின்னு சொல்லிட்டு, கிறிஷு பாட்டிக்கும் இவங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி பலமாரி குழம்புது. உடனே முத்து காரில் உள்ள கஸ்டமர் கேட்குறாங்க, சார் ஒரு இடத்துக்கு போனீங்க, நிப்பாட்டினீங்க, வச்சிங்க, மறுபடி இப்போ இங்கே வந்து நிற்கிறீங்க, எங்கே சொன்ன இடத்துல கொண்டு விடுங்க சார் அப்படிங்கிறாங்க. எங்கே சார் போகணும் அப்படிங்கிறாங்க. அது கூட ஒன்றும் மறந்துச்சா, ஏர்போர்ட்டுக்கு போச்சோங்க சார் அப்படிங்கிறாங்க. மறுபடியும் ஏர்போர்ட்டில் கொண்டு விடுறாங்க. அங்கேருந்து மீனாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. மீனாவுக்கு ஃபோன் அடிச்சு, மீனா இன்றைக்கி நான் ஒரு விஷயத்தை பார்த்தேன் அப்படிங்க. என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. கிறிஷை வந்து ரோகிணியும் வித்யாவும் ஒரு பைக்கில் கூப்பிட்டு போனாங்க, நான் பின்னாடியே போனேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்கூலில் போய் நிப்பாட்டினாங்க. ஸ்கூலில் போய் ஏதோ ஒரு பேப்பர் மாதிரி கொண்டு வந்தாங்க. அட்மிஷன் போட்டுப்பாங்களா என்ன வரணும் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் கிறிஷை மறுபடியும் ஏற்றி கொண்டு ஒரு வீட்டில் கொண்டு விட்டாங்க. அந்த வீட்டையும் நான் பார்த்தேன் அப்படிங்க. ஏங்க அவங்க குமரிபாளையத்தில் இருக்காங்க. இந்த ரோகிணிக்கும் கிறிஷுக்கும் என்னங்க சம்மந்தம்? நம்ம வீட்டில் வரவங்க கூட அவங்க சரியாக பேச மாட்டாங்க. ஒரே ஒரு நாள் ஊட்டி விட்ருக்காங்க, ஒரு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. இப்படி இருக்கும்போது வந்து கிறிஷோட பாட்டி வந்து இங்கே இருந்தாங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க சரியா, நம்மகிட்ட அவ்வளோ பழக்கம், கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. கிறிஷ் அப்படிங்க இடையில அந்த ஸ்கூலில் இருந்து டிசி வாங்கின்னு இங்கே சேர்ப்பாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க ஒரே ஆள் மாதிரி 7 பேர் இருக்கான்னு சொல்லுவாங்க, அதை மாதிரி யாராவது இருந்திருக்காங்க இருந்திருப்பாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே சொல்கிறேன் அப்படிங்கிற. ஆமாம் இன்னொரு ரோட்டை நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன் பாரு அப்படிங்கிறாங்க. ஏங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கு மட்டும் என்னையை கூப்பிடுங்க, நான் வரேன், நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. சரி மீனா
அப்படிங்கிறாங்க. உடனே முத்துட்ட மீனா சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் கிறிஷை தத்தெடுத்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கும்போது நீங்கள் யாரை பார்த்தாலும் அப்படியே தெரியும் அப்படிங்கிறாங்க. உடனே ஒரு கஸ்டமர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாரு, சார் உங்களுக்கு வந்து நான் ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரி தரேன் சார். ஆமாம் அப்படிங்கிறாங்க. ஒரு ஆளை நம்ம வந்து வேணும்னு நினச்சோம்னா அவங்க நம்ம பார்க்குற இடத்துல அவங்கள மாதிரியே தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் தம்பி, சைக்காலஜி அதான் உண்மை அப்படிங்கிறாங்க. என் சைக்காலஜி அடிப்படி அப்படி தான் சொல்லுது அப்படிங்கிறாங்க. சரி சார், அதை தான் என் வீட்டம்மாவும் சொல்கிறா. ஒரு பையனை பார்த்தேன், அவனே மாதிரி தெரிஞ்சு. என் வீட்டம்மாட்ட கேட்கும்போது நீங்கள் யார் நினைக்கிங்களோ அதே மாதிரி தெரியும்னு சொன்னோன்னா, சரி சைக்காலஜி படித்த கஸ்டமர் நீங்கள், உங்களுக்கு தெரியுமேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து உங்கள்கிட்ட கேட்டேன் சார் அப்படிங்கிறாங்க. சரி தம்பி, எப்போனாலும் வாங்க, நேரில் வாங்க, இது சம்மந்தமாக உங்களுக்கு நான் பேச தயாராக இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீணா உண்மையில் நான் கிறிஸ்தை தான் பார்த்தீங்கன்னா பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கங்க, கிறிஷ் வந்து எங்கே இருக்கான், அவன் வந்து குமரிப்பாளையத்தில் இருக்கான் அப்படிங்கிறாங்க. இங்கே உடனே விஜயா வராங்க. ஏங்க கிறிஷை வந்து தத்தெடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ கிறுக்கே பிடிச்சிட்டு போல இவங்களுக்கு வேறு பேச்சே இல்லை போல். ஏன் அந்த பேரன் பேச்சை தவிர வேறு எதுவும் பேசக்கூடாதான் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. ரோகிணி வந்துடுறாங்க. ரோகிணியை பார்த்தோன்னா, ரோகிணி நீ கிறிஷை கூப்பிட்டு போனால பைக்கில் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் ரோகிணி திருதுன்னு முடிக்காங்க. இல்லையே அப்படிங்கிறாங்க. நான் உன்னை பார்த்தேன், நீனு வித்தியாவும் பைக்கில் போனீங்க. வித்தியா பைக் ஓட்ட நீ மத்தியில் வச்சுருந்த அவனை நான் பார்த்தேன். நீ ஒரு ஸ்கூலுக்கும் போனேன், அதையும் நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. ஆகா, ஸ்கூலுக்கும் பார்த்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பேர் அது வேறு ஸ்கூல் மாற்றிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க மனசுக்குள்ளே. இந்த சூழ்நிலையில் வீட்டுக்கு நான் வந்த முன்னாடி நீ அந்த வீட்டுக்கு கூட்டி போனாங்கிறத சொல்லலை. நல்ல வேலை வீட்டு பக்கத்தில் வரல போல், சரி வேறு ஸ்கூல் மாற்றிட வேண்டியதான் அப்படின்னு நினச்சிட்டு, இல்லை நீ வேறு யாரையா பார்த்து சொல்கிற அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்லிட்டா, விட்டு கொடுக்காம பேசுகிறாங்க ரோகிணியை. அவன் ஏன்டா கிறிஷுக்கு கூப்பிட்டு போனோம், அவளுக்கு வேலை இல்லையா, அவளுக்கு சொந்தமாக பார்லர் இருக்குது, அவளுக்கு பிஸ்னஸ் இருக்குது, அவள் வேலையை பாப்பா, அவன் வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் சும்மா இருங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டீங்களா, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தை கூட்டி போயிடுறாங்க. ரோகிணி ரூமுக்கு போ அப்படிங்க. ரூமுக்கு போகிறாங்க. பின்னாடியே விஜயா வராங்க, கதை உடைக்கிறாங்க. நீ என்ன நினச்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க. என்னத்தை அப்படிங்கிறாங்க. அவங்க என்னமோ சொல்கிறாங்க, நீ என்னமோ எங்கிட்ட சொல்கிற, இதுதான் உண்மை அப்படிங்கிறாங்க. உடனே அத்தை நான் வந்து கிறிஷை கூப்பிட்டு போல வைக்கல அப்படிங்கிறாங்க. அது எனக்கு தெரியும், நீ கிறிஷெல்லாம் கூட்டி போயிருக்க மாட்டேன், அவனுக்கு உனக்கு என்ன சம்மந்தம், அதை விட்டுரு. நீ எதுக்கு பார்லர் இல்லாமல் பார்லர் இருக்குன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஆண்டி நான் வந்து வித்யா வீட்டில் இருக்குன்னு சொல்லுறது பதிலாக அப்படி சொல்லிட்டேன், நான் பார்லர் மாதிரி நினச்சிக்கிட்டேன் அப்படின்லாம் நினைப்பேன். சரியா, வித்யா வீட்டுக்கு நடிகை வரல வைக்கணும்னு எல்லாமே எனக்கு தெரியும். அந்த இடத்துல அந்த வித்யா முன்னாடி உன்னை விட்டு கொடுத்து பேசினா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் நானும் மனோஜும் வந்துவிட்டோம். மனோஜ் எவ்வளோ ஃபீல் பண்ணான் தெரியுமா. நான் ஷோரூமே போகல, எனக்கு மனசுக்கே சரியில்லைம்மா. ரோகிணி வர என்கிட்ட போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டா. இப்போ அவளை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்க வேண்டியிருக்கு. அவள் யார் என்ன வரணும்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியே நான் வந்து சிந்திக்க வேண்டியிருக்கு அப்படின்னு நினைக்கான். என் பையன் படித்தவன், அவனோட சிந்தனை உள்ளவன். அவன் கண்டிப்பாக சிந்தனை பண்ணி நீ யார் எங்கேருந்து வந்து எல்லாமே அவன் கண்டுபிடிச்சிட்டு தான் செய்வான். ஆனால் அந்தளவுக்கு அவன் யோசிக்கணுமா, என் பிஸ்னஸை பற்றி யோசிக்கணுமா, இல்லை அவன் பொண்டாட்டி யார் அவனுக்கு தெரிஞ்சது யார் யோசிக்கணுமா. ஏன் என்கிட்ட தான் நீ உண்மையை சொல்லலை, உன் புருஷன்கிட்டே நீ உண்மையை சொல்ல வேண்டாமா, இங்கே தான் போகிறேன் வரான்னு சொல்லிட்டு. காலையிலே நீ வந்து வித்யா வீட்டுக்கு போகிறதுக்கு தான் அவசியம் என்ன சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி அது வந்து என்னது அது வந்து இது வந்து அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி மனோஜ் மாதிரி இல்லை, வித்தியாசமாக பேசுகிறாரு. நீ யார் என்ன வரன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி குடஞ்சி கேள்வி கேட்குறாரு. எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அதான் காலையில் எழுந்திரிச்சு போயிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஒன்று தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கேட்டிருப்பாம்மா. நீ வந்து ஜீவாவை பற்றி அவன்கிட்ட கேட்குற, அது போக அவன் எல்லா விஷயத்தையும் அவன்கிட்ட சொல்லிட்டான். ஆனால் நீ உன்னை பற்றியும் இந்த விஷயத்தையும் அவன்கிட்ட சொல்லலைன்னு தான் சொல்கிறான். அவனும் கேட்கலன்னு சொல்கிறான். நான் தான் கேட்டேன், அவளை பற்றி தெரிஞ்சுக்கடா, என்ன விவரம்னு தெரிஞ்சுக்க, அப்போ தான் நீ அதுக்கு ஏற்றாலும் வாழ்க்கையை நகர்த்த முடியும்னு நான் சொன்னேன். அதனால் நீ எங்கே படித்த, ஏது படித்த, உங்கள் அப்பா அம்மா பேர் என்ன பேர், எந்த ஊரில் இருக்குது, எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றான். இதில் தப்புன்னு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓ நீங்கள் தான் சொன்னீங்களா, உங்களால் தான் வந்து மனோஜ் வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றானான்னு சொல்லிட்டு. அப்படியே ஆண்டி, சரியா ஆண்டி, இன்னும் நடக்காது அப்படிங்கிறாங்க. அங்கே பார்த்துக்கோ, நான் உன்னை ரொம்ப நம்புகிறேன். ஏன்னா உங்கள் அப்பா யார் உங்கள் அம்மா யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் நீ பெரிய பணக்காரின்னு சொன்னோன்னே, பார்வதி சொன்னோன்னே என் பையனை கட்டி வச்சிட்டேன். அந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு பொய் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அப்புறம் நான் எந்த நிலைமைக்கு ஆளாகுவேன், நான் எந்தளவு கோவப்படுவேன், மனோஜ் எந்தளவுக்கு வருத்தப்படுவான், என்னெல்லாம் உனக்கு நடக்கும் அப்படின்னு உனக்கு நல்லாவே தெரியும். அதை புரிஞ்சு நடந்துக்க, சரியா. உங்கள் அப்பா எப்போ வரான் வழியே அப்படிங்கிறாங்க. எனக்கு எப்படி தெரியும் ஆண்டி அப்படிங்கிறாங்க. உனக்கு எப்படி தெரியுமா, உங்கள் அப்பா எப்போ வர்றான்னு உங்கள் மாமா சொல்லலையா அப்படின்னு சொன்னாங்க ஆண்டி. இன்னும் எப்படி 2-3 மாதம் ஆகுமா அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, 1 மாதத்தில் வருவாங்கன்னு சொன்னேன், இப்போ 2-3 மாதம் ஆகுதுன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி, இன்னும் 2-3 கேஸில் சேர்த்து போட்டிருக்காங்களாம் எதிர்பார்ட்டி, அதனால் இப்போதைக்கு ஜாமீன் கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. எப்படியாவது எதையாவது ரெடி பண்ணி வெளியெடுக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் ஆண்டி, பார்க்கணும் ஆண்டி அப்படிங்கிறாங்க. சரி அப்போ ஏதாவது ஒரு காசு கொடுத்து ஏதாவது பண்ண முடியாதா அப்படிங்கிறாங்க. அதான் ஆண்டி எங்கள் மாமாவை வச்சு முயற்சி பண்ண சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு ரோகிணி, நீ தான் உங்கள் மாமான்னு நம்பிட்டு இருக்க. உலகத்தில் நிறைய மாமா நிறைய பேர் ஆட்டையை போடுறாங்க.
சரியா? உங்கள் அப்பா ஜெயிலில் இருக்கார், உங்கள் சொத்தை உங்கள் மாமா ஆட்டையை போட நினச்சாருன்னா அப்படிங்கிறாங்க. எங்கள் மாமா அப்படி ஆள் கிடையாது ஆண்டி அப்படிங்கிறாங்க. நீ தாம்மா சொல்லிக்கிட்டு இருக்க, அவருக்கு பிள்ளை குட்டி கிடையாது, உனக்கு தான் வாரிசுன்னு நினச்சிட்ருக்க. சரி தான், அவருக்கு பொண்டாட்டி இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. அத்தை இருக்காங்க அப்படிங்கிறாங்க. சரி, எங்கேயும் சின்ன வீடு கிண்ண வீடும் சேர்த்துட்டு துட்டு கூட அங்கே கொண்டு கொடுத்துட்டான்னா அப்படிலாம் கிடையாது ஆண்டி அப்படிங்கிறாங்க. உனக்கு எப்படிமா தெரியும்? எனக்கு எப்படி தெரியும்? ஆனால் ரொம்ப சேஃப்டியாக தான் இருக்கணும். ஊட்டியில் ஒரு நாள் வந்து நம்ம மலேசியா போய்ட்டு வந்துடலாம், என்ன அதுக்குள்ளே செலவு வேணால் வந்து மனோஜை பார்த்துக்கிட சொல்கிறேன், என்ன இல்லை என் வீட்டுக்கார்ட்ட பென்ஷன் வாங்கினோன்னா 2 மாதம் பென்ஷனை கூட நான் வாங்கி தரேன், நம்ம 3 பேரும் மலேசியா போய்ட்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. உடனே ஆண்டி மலேசியாவுக்கா அப்படிங்கிறாங்க. அவங்க ஊருக்கு தான் போய்ட்டு வந்துடலாம். அப்படி போய்ட்டு வந்தால் தான் மனோஜுக்கும் வந்து கொஞ்சம் டவுட் நீங்கும். நீ யார் என்ன வரன்னு கேட்டுக்கிட்டும் இருக்க மாட்டான், நீனும் ஃப்ரீயாக இருக்கலாம். அவங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லி நம்மளும் பார்த்த மாதிரி இருக்கும். மருமகன் வந்து ஜெயிலில் பார்த்தாரன்னு சொன்னால் அவங்க அப்பாவுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக வந்து அவருடைய பிஸ்னஸையோ சொத்தையோ வந்து மருமகன்டே கொடுத்துருவோம், நம்ம குடும்பத்துக்கு அவர் தான் முக்கியம்னு சொல்லி மனோஜை வந்து பெரிய ஆளாகியும் விட்டுருவார். ஒரு கஷ்டமும் நீங்கின மாதிரி இருக்கும் ரோகிணி. அதனால் சீக்கிரம் நம்ம மலேசியா போகிறக்குள்ள வேலையை பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே ஆண்டி அதெல்லாம் வேண்டாம், அப்பா வெளில வந்தப்புறம் நம்ம போவோம் அப்படி. இங்கே பாரு, உங்கள் அப்பா வர 1 மாதம் ஆகும்னா இப்போ 3 மாதம் ஆகுதுங்க, நம்ம இப்படிலாம் பார்த்துட்டே இருக்க முடியாது, சரி வராது. நம்ம மலேசியா போவோம், அவன் பாஸ்போர்ட்டை கொடு, விசாவுக்கு ரெடி பண்ணுவோம். அது போக எனக்கு பாஸ்போர்ட் இல்லை, எடுக்க சொல்லிடுறான் மனோஜ்கிட்ட, அவன் ஆல்ரெடி பாஸ்போர்ட் வச்சுருக்கான் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் எங்கே அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. மனோஜ் எங்கே இருக்கான்? மனோஜ் வந்து ஃபர்னிச்சர் கடையில் தான் இருக்கான் அப்படிங்கிறாங்க. மனோஜுக்கு முன்னாடியே வந்துடுறாங்க. அம்மா அப்படிங்கிறாங்க. டேய் ரோகிணி நம்மெல்லாம் வந்துட்டு ஃபாரின் போகிறதுக்கு ரெடி பண்ணடா அப்படிங்கிறாங்க. என்னம்மா ரோகிணி அப்பா வெளியே வந்துட்டாங்களா அப்படிங்கிறாங்க. டேய் வெளியே வரலை, நம்ம அவங்க சொத்து பத்து என்ன இருக்குது, ரோகிணியோட சோர்ஸ் என்ன, அவங்க அப்பாவோடைய தொழில் என்ன ஆச்சு, அவர் ஜெயிலில் எப்படி இருக்கார், அதெல்லாம் நம்ம கேட்கணும். நம்ம போனால் தாண்டா சீக்கிரம் ஜாமீன் போட்டு அவர் வெளில எடுக்க முடியும். நம்ம இங்கே இருந்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தால் சரி வராது. அவர் வெளில வந்துடுவார்னு சொல்லி ரோகிணி மாமா சொல்லிக்கிட்டே இருக்கார், அது சரியாக வராது. 1 மாதத்தில் வந்துடுவான்னு சொன்னாங்க, நானும் 1 மாதம் ஆக போதில்லாமான்னு கேட்கும்போது இன்னும் 3 மாதம் ஆகுங்கிறான். அப்போ எது உண்மை எது பொய் நமக்கு தெரியல, பேசாமல் மலேசியாவே போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து வராரு. கண்டிப்பாக நீங்கள் மலேசியா போயிடவே வேண்டிதான் அப்படிங்கிறாங்க. டேய் போத்தாண்டா போகிறோம் அப்படிங்கிறாங்க. போங்க இந்த நடிகை பார்த்து வந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. டேய் நான் நடிகை பார்க்கல உனக்கு தெரியுமாடா அப்படிங்கிறாங்க. அம்மா அதே தெருவில் என் நண்பர் ஒருத்தர் இருக்கான். எங்கே இந்த மேடம் பார்லர் வச்சுருக்காங்களே இவங்க பார்க்கும், அதே தெருவில் என் நண்பர் ஒரு டிரைவர் இருக்கான், சரியா? இவங்க பார்லர் வந்து 3 கடை தள்ளி தான் அவன் வீடு. அப்போ வந்துட்டு அவன் சொன்னான், அப்படி ஒரு நடிகையோ யாராக அந்த தெருவுக்கு வரலை, பார்லர் பூட்டி கிடக்குண்ணா, நீங்கள் என்கிட்ட இவ்வளோ நடிக்கீங்க அப்படிங்கிறாங்க. டேய் அவன் ஃப்ரெண்டு போய் சொல்லியிருப்பான்டா அப்படிங்கிறாங்க. என் ஃப்ரெண்டு போய் சொல்லியிருப்பான், ஃபோட்டோ போய் சொல்லுவான், டயத்தோடு வந்திருக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோவை எடுத்து காமிக்கிறாங்க. பார்லர் மூடி கிடக்கு. இங்கே விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பாயிருது. கடுப்பானோடனே டேய் அது வேறு ஏதாவது ஃபோட்டோ அனுப்பியிருப்பான்டா அப்படிங்கிறாங்க. சமாளிக்காதீங்க, அங்கே நடிகையும் வரல எதுவும் வரல, எப்பா அங்கே பாருங்கள் அவங்க ரூம் வாசலில் குசு குசுன்னு பேசிகிட்டு இருந்தாங்களா, எப்படி இருக்குது இப்படி பேசிட்டு இருக்காங்க, உங்களுக்கு இந்த உடம்பு தெரியுதாப்பா அப்படிங்கிறாங்க. டேய் முத்து, அவங்க போகும்போதே தெரியும் இவங்க ஒரு நடிகையும் பார்க்க முடியாது வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, நமக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. ஏங்க இன்றைக்கி அந்த நடிகை நாங்கள் போகிறதுக்குள்ளே போயிட்டா, இல்லைனா வந்து நாங்கள் பார்த்துட்டு தான் போகிறோம், இன்னொரு வாட்டி ரோஹிணி பார்லருக்கு வராமையாக போகிறோம் அப்படிங்கிறாங்க. பார்லருக்கு வருவாங்க, அது ரோஹிணி பார்லராக இருக்காது அப்படிங்கிறாரு முத்து. டே முத்து சுமரு அப்படிங்கிறாங்க நம்மளை. எப்பா வாய கட்டி போகிறீங்களாப்பா, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு மீனா அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. நைட்டு என்ன சாப்பாடு அப்படிங்கிறாங்க. என்ன சாப்பாடு ரெடி பண்ணுன்னு தெரிலங்க, எல்லார்ட்டையும் கேட்டு தான் சமைக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே மீனாட்ட சொல்கிறாங்க, நீ எதுக்கு எல்லார்ட்டையும் கேட்டு எது வேணும் அது வேணும் சமைக்கிற, அப்படி ஒரு சமையல்லாம் பண்ண தேவையில்லை, உனக்கு எது பிடிக்காத அவங்க சாப்பிடுவாங்க, சாப்பிடலைன்னா நம்ம சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. ஆமாடா எல்லோரும் வந்து உழைச்சி கொண்டு பணத்தை கொடுப்பாங்க, அதில் பொருள் வாங்கிங்க, உங்கள் இஷ்டத்துக்கு வாங்கி சாப்பிடுவீங்களோ அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி நாங்களும் தான் பணம் கொடுப்போம், என்ன ரோகிணியோ இல்லைன்னா வந்துட்டு சுருதியோ நீங்களாக சமைச்சு கொடுக்கீங்கள அப்படிங்கிறாங்க. அதுக்கு விஜயா சொல்கிறாங்க, அதுக்கு அவங்க என்ன சமைக்கணும், அவங்க லெவல் என்னன்னு ஒன்று தெரியுமா அப்படிங்கிறாங்க. லெவல் என்னன்னு எனக்கு எப்பவுமே தெரியும், எவ்வளோ பெரிய லெவலாக இருந்தாலும் அவங்கவுங்க சாப்பிட்றதுக்கு அவங்க வயலில் தானே சாப்பிட்றாங்க, வேறு ஆள் வயலில் சாப்பிடல அப்படிங்கிறாங்க. டேய் உன் முன்னாடி சாதாரண பூக்காரி தானடா, என் பூக்காரி சமைக்க மாட்டாளா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அன்புக்கு சமைக்கணுன்னா தான் சமைக்கணும், மீனாக சமைக்கணும்னு அவசியம் ஒன்றும் கிடையாதுல்ல, என்ன நம்ம எல்லோரும் சாப்பிட்றோம் வைக்கிறோன்னா மீனாக சமைக்கிறது தான் அப்படிங்கிறாங்க. உடனே மீனாக வராங்க. அம்மா எனக்காக யாரும் சண்டை போட வேண்டாம், நானே சமைச்சிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சிரிக்கிறாங்க, உன் பொண்டாட்டி இந்த வீட்டில் வேலைக்காரி தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. மீனா அங்கே பாரு, உனக்கு சமைக்க முடிஞ்சால் சமைக்க முடியலன்னு சொல்லிடு, யாருக்காக நீ சமைச்சு கொடுக்கணும் அவசியம் கிடையாது. அதுபோக உனக்கு என்ன தோணுது அதை மட்டும் இது வேணுமா அது வேணும்னா அவங்க சொல்லி இது வேணும் அது வேணுமாங்க, அதனால் அப்படி சமைக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே மீனா
மனோஜுக்கு வந்து இன்றைக்கி வந்து வெஜிடபிள் பிரியாணி வேணுமா, நைட்டு பண்ணிடு அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, மீனா யாருக்கும் பண்ண வேண்டாம், நீ சொன்ன மாதிரி ஆப்பமே ரெடி பண்ணிடு, அப்பாவுக்கு வந்து அதான் பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம்மா நீ ஆப்பமே பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே மீனாவுக்கு சரியான கடுப்பாகுது. இந்த முத்து கொடுக்க தெம்புலாம் எப்படி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க எங்களுக்கெல்லாம் ஆப்பம் பிடிக்காது அப்படிங்கிறாங்க. அப்போ நீ மனோஜ் ரோகிணி இங்கே கடையில் சாப்பிட்ருங்க, மீதி எல்லாருமே நாங்கள் வீட்டில் சாப்பிட்றோம் அப்படிங்கிறாங்க. நாங்கள் எதுக்குங்க கடையில் சாப்பிட்ணும் அப்படிங்கிறாங்க. இது ஹோட்டல் கிடையாது விஜயா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று ஆர்டர் கொடுக்குறதுக்கு வீட்டில் என்ன கிடைக்கோ அதை சாப்பிட்டுட்டு அனுசரித்து போனது தான் வீடு என்ன. இல்லை நீ சமைக்கிறியா அப்படிங்கிறாங்க. நான் எதுக்குங்க சமைக்கணும் அப்படிங்க. சமைக்கவே மாட்டேங்க, மீனா சமைக்கிறது சாப்பிடவே மாட்டேங்க, அதை சமைங்க எதை சமைங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பீங்களோ அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, ஆண்டி எங்களுக்காக எதுவும் பண்ண வேண்டாம், நாங்கள் இதே சாப்பிட்டுக்குறோம் அப்படிங்கிறாங்க. மனோஜ் சொல்கிறாங்க, ஆமாம்மா ஆப்பம் ரொம்ப சூப்பராக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, பார்த்தீங்களாப்பா என்ன விஷயம் நடந்தாலும் அவன் சாப்பாட்டில் தான் குறியாக இருப்பான் அப்படிங்கிறாங்க. அவன் சின்ன வயசுலேருந்து அப்படி தானே அப்படி இப்படிங்கிறாங்க. இங்கே ஆப்பம் சுட ஆரம்பிச்சிடுறாங்க. மீனா ஆப்பம் வாசனை செமையாக அடிக்குது. இதை பார்த்தோன்னே ஸ்ருதி, மீனா செமையாக இருக்குது, ஆப்பமா சுடுறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. இந்த வாசனையே செமையாக இருக்குது மீனா, நான் எனக்கு முதல்ல தருவீங்களா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக வாங்க ஸ்ருதி அப்படிங்கிறாங்க. ஆப்பம் சுட சுட சூடாக கொடுக்குறாங்க. செம்மையாக உறிஞ்சி உறிஞ்சி சாப்பிட்றாங்க. இதை பார்த்தோன்னே விஜயாவுக்கு சரியான கடுப்பாகுது. ஏங்க இவ வேறு எங்கே ஓவராக பண்ணிகிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. ஏன் மீனாவை பேசுகிறேன், இந்த பிள்ளைய பேசி போகிறேன், நீ ஒரு வினை ஆச்சுட்டேன்னா எது வினை அந்த பொண்ணு ஆச்சிடும் அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயா நினைக்கிறாங்க, இவன் பணக்காரியாக போனான், இவன் மட்டும் ஒரு ஏழையாக இருந்திருப்பா அப்படின்னா என்கிட்ட என்ன பாடுபட்டுருப்பான்னு எனக்கு தெரியும். என்ன பணக்காரியாக போயிட்டா, பணக்கார மருமக இருந்தால் எனக்கு கௌரவமாக நினச்சிட்டு இவ்வளோ விட்டுட்டுருக்கேன், இல்லைன்னா இந்த கட்டச்சியை வந்து வச்சு பார்க்க மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலை பார்வதி வந்துடுறாங்க. என்ன விஜயா உங்கள் வீட்டில் ஆப்பமா நைட்டு அப்படிங்கிறாங்க. என்ன வாசனை உனக்கு அடிச்சிட்டா அப்படிங்கிறாங்க. அப்பா வாசனை தெருவுக்கு அடிக்கி, மீனா கையால் ஆப்பம் சாப்பிட கொடுத்து வச்சுருக்கணும், நான் அந்த வழியாக தான் போனேன், வீட்டுக்கு வரணும் வரல, ஆப்பத்தை பார்த்தோன்னே நீ சுண்டி இழுத்துட்டு அப்படிங்கிறாங்க. அத்தை வாங்க சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. ஆப்பத்தை வைக்கிறாங்க. 6 ஆப்பம் சாப்பிட்றாங்க. அத்தை கூட ஒன்று அப்படிங்கிறாரு முத்து. எப்பா 6 ஆப்பம் சாப்பிட்டேன், ஃபுல்லாக இருக்குது முத்து, மனசார சாப்பிட்டு நீங்கள் 2 பேரும் நல்லா இருப்பிய, உங்களை நான் டிவிலலாம் பார்த்தேன், பேப்பர்லேயும் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. எங்கத்தை பார்த்தியா அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் ஜோடி 1 நம்பர் 1ல் வந்து ஜெயிச்சு 1 லட்ச ரூபா பரிசும் விருதும் வாங்கிட்டீங்களே, நம்மளுக்கு தெருவுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏகப்பட்ட பேர் சொன்னாங்க மீனா முத்து தான் இது கிடைக்கும்னு நினச்சேன், அதே மாதிரி கிடைச்சிட்டுன்னு சொன்னாங்க. உண்மையிலே நான் கூட நினச்சேன்ப்பா, நீங்கள் கலந்து கூட பேர் கொடுத்த உடனே நீங்கள் 2 பேர் தான் ஜெயிப்பீன்னு எனக்கு அப்பமே தெரியும் அப்படிங்கிறாங்க. என்ன பார்வதி 6 ஆப்பம் தந்ததுக்கு நீ வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கியோ அப்படிங்கிறாங்க. இங்கே பார்வதியா, உனக்கு வேணால் மருமகளையோ மகனையோ பிடிக்காம இருக்கலாம், உள்ளது தானே சொல்ல முடியும், இதில் ஜெயிக்கிறது வந்து அவங்க தானே எனக்கு முன்னுக்கூட்டியே தெரியும், என்னென்னாமலண்ணே அப்படிங்கிறாங்க. ஆமாம் பார்வதி எனக்கும் தெரியும், தெரிஞ்சு தானே நான் கலந்துக்கிட சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அப்போ எனக்கு தான் தெரியாமல் போச்சோ, அந்த கமிட்டி நடத்துகிறவங்களுக்கு கொஞ்சம் கூறு இல்லை, இவங்களுக்கெல்லாம் ஏதாவது கொடுப்பாங்களா, இவா பூவை பற்றி பேசுகிறா, இவன் காரை பற்றி பேசுகிறான் அப்படிங்கிறாங்க. எல்லாத்துலேயுமே ஒரு அன்பு இருக்குது, எல்லாத்துலேயுமே ஒரு உணர்வு இருக்குது, அதை வந்து உணர்வுபூர்வமாக இவங்க சொல்லியிருக்காங்க, அவங்க புரிஞ்சுருக்காங்க, புரிஞ்சுட்டு இவங்களுக்கு பரிசு கொடுத்துருக்குறாங்க அண்ணா அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை ஆமாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. சரி மீனா நம்ம எல்லோரும் சாப்பிட்டோம், இவங்களுக்கு வேணான்னு சொன்னால் ஆப்பத்தை அப்படி நிப்பாட்டிடுமா அப்படிங்க. அப்போ நாங்களாம் எப்படி சாப்பிட்றது அப்படின்ட்டு விஜயா அங்கே போய் சாப்பிட்றாங்க. விஜயா 12 ஆப்பம் சாப்பிட்றாங்க. இதை பார்த்தோன்னே முத்து இப்படி எழுத்தில் எழுதி காமிக்கிறாரு. 12 அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை போகிறாரு. என்ன விஜயா உனக்கு ஆப்பம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு 12 ஆப்பம் சாப்பிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க வயிறு வச்சு சாப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. உன்னை நான் குறை சொல்லலை, ஆனால் வந்து பிடிக்காமையே 12 சாப்பிட்ருக்கேன், அப்போ பிடிச்ச எத்தனை சாப்பிடுவேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க நம்ம வீட்டில் தானே சாப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. நம்ம வீட்டில் சாப்பிட்டல, அந்த பிள்ளை நல்லா தானே சமைக்குது, அந்த பிள்ளையை 1000 குறை சொல்லாத சரியா, இன்னையோட நிப்பாட்டிக்க அப்படிங்கிறாங்க. இப்போ மனோஜ் ரூமில் வந்து தூங்கிடுறாங்க. ரோகிணிகிட்ட பேசவே மாட்டேங்காங்க. மனோஜ் என்கிட்ட நீங்கள் பேச மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க ரோகிணி. இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தூங்கிடுறாரு. காலைல எந்திக்கிறாரு. எந்திரிச்ச உடனே மனோஜுக்கு பயங்கரமான குழப்பம் இருக்குது. ரோகிணி சொல்கிறது எல்லாமே உண்மை தானா பொய்யா, எனக்கு எதுவுமே புரியலை, அவள் படித்த யூனிவர்சிட்டின்னு சொல்லி ஒரு யூனிவர்சிட்டி சொல்கிறான், அந்த சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேட்போமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திரும்பி பார்க்குறாங்க. ஆஹா இப்போ என்னத்தையும் கேட்டால் வேறு ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னோமா, அவள் போன பொறுத்து தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் காலையிலே விடிஞ்சோன்னே ரோகிணி கிளம்பி வேலைக்கு போயிடுறாங்க. மனோஜ் மட்டும் போகாமல் இருக்காங்க. அப்போ விஜயா கேட்குறாங்க, என்னடா அவன் பொண்டாட்டி வேலைக்கு போயிட்டா நீ போகலையா அப்படிங்கல, ஒரு சின்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரூம் அடைச்சிட்டு கதவை அடைச்சிட்டு தேடுறாங்க. தேடும் போது சர்டிஃபிகேட் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. சர்டிஃபிகேட் எதுவுமே இல்லை. அவங்க 12ஆவது படித்த சர்டிஃபிகேட் மட்டும்தான் இருக்குது. அந்த 12ஆவது படித்த சர்டிஃபிகேட்டில் வந்து பேர் வந்து கல்யாணின்னு இருக்குது. கல்யாணின்னு சர்டிஃபிகேட் இருக்குது, இது யார் சர்டிஃபிகேட்டோ எங்கேயோ வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அந்த எங்கே படிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது கோட்டை நாடுன்னு போட்டிருக்கு. கோட்டை நாடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அடித்து பார்க்குறாங்க. அது ஒரு கிராமமாக இருக்குது. இது கிராமம் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. குமரிப்பாளையத்துலேருந்து ஒரு 4 ஊர் தள்ளி இருக்குது. இங்கேயா அப்போ இவகிட்ட பார்லர் வேலை பார்க்குற பிள்ளை யாரும் வந்து படித்த சர்டிஃபிகேட் இருக்கோ, சரி இப்போ சர்டிஃபிகேட் எது இருக்கான்னு தேடி பார்க்குறாங்க. சர்டிஃபிகேட்டே இல்லை. ரோஹிணி இந்த பேரில் சர்டிஃபிகேட்டே இல்லை வீட்டில். உடனே வெளில வராங்க. ஏம்மா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க.
இல்லைம்மா இவன் என்ன படிச்சிருக்கா எது படிச்சிருக்கான்னு சொல்லி நான் கேட்டேன். அவன் சொன்னான், அதை சர்ச் பண்ணி பார்த்தேன், வரலான்னு சொன்னோம்ல அப்படிங்கிறான். ஆமாம். இப்போ அவன் ரூமில் தேடி பார்த்தோம்மா, அவன் சர்டிஃபிகேட் எதுவும் இல்லை. ஆனால் ஒரு 12 படித்த ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது, அதில் வந்து கல்யாணின்னு இருக்குது அப்படிங்கிறாங்க. கல்யாணின்னா யாருடா அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறாங்க. ஏடா கல்யாணின்னு சொல்லிட்டு ஒரு பொம்பளையால் ஃபோன் அடித்து பேசிச்சா முன்னாடி அப்படிங்கிறாங்க. யாரும்மா அப்படிங்கிறாங்க. தெரிலடா, ஆனால் கல்யாணின்னு தான் சொன்ன மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. சரி இது என்னென்னு பார்ப்போம், நீ போய் ஒழுங்காக போய் உன் ஃபர்னிச்சர் கடையை நடத்தப்பார் அப்படிங்கிறாங்க. நேராக ஃபர்னிச்சர் கடையை போகிறாங்க. மனசே கேட்கல, ரொம்பவே குழப்பமாக இருக்குது. நம்ம இப்படி குழப்பமாக இருந்தால் நம்ம நண்பர்கிட்ட போய் தானே சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அப்பா இங்கே பார்க்குக்கு போகிறாங்க. பார்க்கில் அவர் படுத்து கிடக்காரு. நண்பா அப்படிங்கிறாங்க. டேய் ஏன்டா தூக்கத்தை கெடுக்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. சந்தோஷ் ஏய் மனோஜ் நீயா நம்ம இடத்துக்கு வந்துட்டியா, சரி படு இந்த திண்டில் படு அப்படிங்கிறாங்க. படுக்கிறதுக்கு வரல, அவன்கிட்ட ஒரு ஐடியா கேட்க வந்தேன் அப்படிங்கிறாங்க. என்ன ஐடியா கொடுக்கணும்னு சொல்லி எழுதியா போட்டிருக்கேன் போடு அப்படிங்கிறாங்க. அது இல்லை, நான் குழப்பமாக இருக்குன்னு உங்கள்கிட்ட தானே வருவேன் அப்படிங்கிறேன். அதானே ஜாலியாக இருந்தாலோ சந்தோஷமாக இருந்தாலும் என்னை தேட மாட்டேன், ரொம்ப கவலையாக இருந்தாலும் வருவேன் சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே என்ன குழப்பமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை என் பொண்டாட்டி பற்றி உண்மை எனக்கு தெரியல, வைக்கல. அதுபோக வந்து என்னை சுற்றி இருக்கவங்களால பிரச்சனை வரும்னு சொல்லி தான் நான் கலராக ட்ரெஸ் போட்டு சுற்றுறேன். ஆனால் இப்போ என்ன நடக்கும் ஏது நடக்கும், என் பொண்டாட்டி யாருன்னு எனக்கு புரியல அப்படிங்கிறாங்க. இப்போ அங்கே பாரு உங்களுக்குள்ள இப்போ என்ன தான் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. எனக்கு பிரச்சனைண்ணே, இந்த மாதிரி குழந்த வேணும்னு சொன்னான், ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டான், இதில் வளர்ந்து கடைசியில் எப்படி ஆயிடுச்சு. அது போக இப்போ ஜோடி நம்பர் 1 கலந்துக்கிட்டோம், அதில் எனக்கு நெருக்கடி பண்ணுறவங்களுக்கு நான் பணம் கொடுக்க வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு பேசுகிறா. இப்படி ஒன்றா பண்ணுறா. பணம் தான் பெரிய பிரச்சனையாக வருமா இல்லை என்ன தான் வருமானு தெரில அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு மனோஜ், குழந்தைன்னு வந்துட்டா, வாரிசுன்னு வந்துட்டா, ஏகப்பட்ட செலவாகும். நானாக 2-3 பையங்களுக்கு வாரிசுக்கு தகப்பனாக இருக்கேன். செலவை பார்த்தா ஒவ்வொரு பிரசவத்துக்கே கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபாய்க்கு மேலே ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ண வேண்டியிருக்கு. அப்புறம் செக்கப்பு அது இது லொட்டு லொசுக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு 5 நானும் 10 லட்ச ரூபா ஆகுது அப்படிங்கிறாங்க. ஒரு வாரிசு வரதுக்கு 10 லட்சம் ஆயிருமா அப்படிங்கிறாங்க. 10 லட்சம்லாம் சாதாரண இது. பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் போனால் 20-30ன்னு அது கணக்கிலே கிடையாது. பணம் பயங்கர இதாக செலவாகும் அப்படிங்கிறாங்க. அப்போ கம்மியான இது ஆகாதா அப்படிங்கிறாங்க. அப்போ நீ கவர்மெண்ட்டுக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. உன் பொண்டாட்டி வேறு பெரிய பணக்காரின்னு சொல்கிற, நீ வேறு பெரிய பிஸ்னஸ் பண்ணுவோம்ப, நீ எப்படி அங்கே போவ அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், இவ்வளோ பணம் ஆகுமா அப்படிங்கிறாங்க. இவ்வளோ பணம் ஆகுன்னா நீ பேசாமல் ஃபேமிலி பிளான் பண்ணிட்டு போக வேண்டியதான் அப்படிங்கிறாரு. ஃபேமிலி பிளான் பண்ணால் வந்து ஹாஸ்பிட்டலில் செலவாகாதா அப்படிங்கிறாங்க. அட லூஸு, நீலாம் படித்தவனா, எத்தனை டிகிரி படித்த அப்படிங்கிறாங்க. நான் 4 டிகிரி படிச்சிருக்கேன் அப்படிங்க. நீ 4 இல்லை 40 டிகிரி படித்தாலும் அறிவு இல்லாமல் தான் இருப்ப. ஃபேமிலி பிளானுங்கிறது குழந்த வராது அப்படிங்கிறாங்க. அப்போ குழந்த வரலன்னா செலவு இல்லையா அப்படிங்கிறாங்க. ஏய் குழந்த வராது, செலவே கிடையாதுடா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, சூப்பர் யோசனை சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. ஏய் மனோஜ், தான் குழந்தைய இல்லை என்னமோ தானே பார்க்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் குழந்தை வேணும்னு நினச்சிருக்கேன், ஆனால் வந்து இவ்வளோ செலவாகும்னா சரி வராது. எங்கள் பாட்டி வந்து குடும்ப சொத்து தாரேன்னு சொல்லிச்சு. அந்த குடும்ப சொத்து தாரேன்னு சொன்னோன்னா சரி நம்மளுக்கும் குழந்தாச்சுன்னா சொத்து கிடைக்குன்னு நினச்சேன். ஆனால் வந்து எங்கள் பாட்டி தர சொத்தே 5 லட்ச ரூபா அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நான் 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா செலவு பண்ணால் எனக்குலாம் நட்டம். இது ஒன்றும் பண்ண முடியாது, என் பிஸ்னஸ் எல்லாம் போயிருமே, பணமே அவ்வளோதானே இருக்குது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. மனோஜ் அப்படிங்கிறாங்க. இருங்க எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குன்னு நான் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு காரில். நேராக ஃபர்னிச்சர் கடையில் போய் உட்காந்துருக்காரு. என்ன சார் ரொம்பவே குழப்பமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கடையில் வேலை பார்க்குறவங்க கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் உங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கணுமா, இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது, உங்கள் வேலையை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லை சார் நீங்கள் ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு கேட்டேன் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. சொன்ன 2 பேரும் பொருள் வாங்க வராங்க. பொருள் வாங்க வரும்போது என்ன சார் உங்களுக்கு எத்தனை குழந்தை இருக்குது, ஏது குழந்தை இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே எனக்கு இன்னும் குழந்தை இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படியா சார், குழந்தை இல்லாமல் வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் சார், வந்த பிறகு ஏகப்பட்ட செலவு சார். ஸ்கூல் ஃபீஸை கேட்டிங்கன்னா தன்னால் தலை சுற்றுது. என் பையன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் சார் படிக்கான், அவனுக்கே நான் 3 லட்ச ரூபா கட்டியிருக்கேன். 3 லட்ச ரூபாயா அப்படிங்கிறேன். ஆமாம் 3 லட்ச ரூபா ஃபீஸு சார். கேட்டால் வந்து அப்படி படிப்பு சொல்லிக் கொடுக்கேன், இப்படி படிப்பு சொல்லிக் கொடுக்கன்றாங்க. ஆனால் என் பையன் இங்கேருந்து இப்போ வேனில் போகும்போதே தூங்கிடுறான், அங்கே போய் தூங்குறான். அந்த பையனை நான் கூப்பிட்டு வரேன், வீட்டில் வந்து விட்றேன், அதுக்கே நான் லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்டுறேன் சார். குழந்த பிறக்கிறதுக்கு அப்போ எவ்வளோ சொல்லி பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறாங்க. அது ஒரு 7 லட்சம் ஆகிட்டே சார். கிட்டத்தட்ட வந்து பல கோடி ரூபா செலவு பண்ணணும் போல பிள்ளைய வளர்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு புலம்பிட்டு ஒரு மிக்ஸி வாங்கிட்டு போயிடுறாரு. இங்கே மனசுக்கு பயங்கர குழப்பம். ஒரு வாரிசை வளர்க்கணும் அப்படின்னு சொன்னால் இவ்வளோ வருமா செலவு, இதை நம்ம நினச்சி கூட பார்க்கலையே, நம்ம கணக்கே நம்ம போடலையே. இதெல்லாம் நம்ம பண்ணணும்னா ரோகிணியோட சொத்துன்னு மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். அவளே இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து எல்லாமே பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டா. ஒருவேளை வந்து அவங்க அப்பா சொத்து நம்மளுக்கு கிடைக்காம போயிட்டா, என் மாமா ஆட்டையை போட்டா,
நம்ம வந்து இதெல்லாம் இது பண்ணிட்டு ரொம்ப சங்கடப்பட்டுருவோமே அப்படி இப்படின்னு நினைக்காங்க. பேசாமல் நம்மளுக்கு குழந்த பின்னாடி பெற்றுக்கலாம்னு சொல்லி நகட்டியாக கொண்டு போயிடுவோமா அப்படிங்கிறாங்க. இல்லை நம்மளை மீறி போயிட்டுனா அப்படின்னு சொல்லி பல மாதிரி புலம்புறாரு. இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்குறாரு. ஒன்றும் ஐடியா வர மாட்டேங்குது. அப்போ தான் வந்து பார்க்குக்கு போன ஞானம் வருது. நம்ம சந்தோஷ் இப்படி பேசாமல் நீ ஃபேமிலி பிளான் பண்ணிடுன்னு சொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்க்குக்கு போகிறாரு. நண்பா அந்த ஃபேமிலி பிளான்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்க. டேய் போடா வேலை இந்த பாடுறா அப்படிங்கிறாங்க. ஏன் நண்பா இப்படி பேசுகிற, ஏடா விடான்னு பேசுகிற அப்படிங்கிறாங்க. தூங்க விட்றா, உனக்கு என்னடா பிரச்சனை அப்படிங்கிறாங்க. எனக்கு பணம் தான் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. பணம் எனக்குலாம் கிடையாது, உன்ட்ட பணம் தான் வாங்க முடியாது போ அப்படிங்கிறாங்க. நான் தான் கேட்க வரல, குழந்த வாரிசு பிறந்துச்சுன்னா வந்து செலவு நிறையா ஆகும்னு சொல்கிறீங்களே, அதான் எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. எப்பா சாமி, அதுக்கு பணம் செலவாக தான் செய்யும், பணம் இல்லாமல் ஒன்றுமே நடக்காதுப்பா, நீரின்றி அமையாது உலகன மாதிரி பணம் இல்லாமல் இப்போ எதுவுமே நடக்காதுப்பா அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் போய்ட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்க தான் வந்தியா அப்படிங்கிற அம்மா அப்படிங்கிறாங்க. நேராக செல் எடுத்துக்கிட்டு சர்ச் பண்ணுறாரு. பார்க்க வழி நின்றுக்கிட்டு எங்கெல்லாம் வந்து ஃபேமிலி பிளான் பண்ண ஹாஸ்பிட்டல் இருக்குதுன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு சரி ரைட்டு நம்ம செலவெல்லாம் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. போயிட்டு ரோகிணிக்கு ஒரு எஸ்எம்எஸ் போடுறாங்க. ரோகிணி, நம்மளுக்கு வந்து செலவை கட்டுப்படுத்த நான் முக்கியமான ஒரு வேலை செய்ய போகிறேன், நீ தப்பாக நினைக்காத, நான் ஃபேமிலி பிளான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பிட்டு அவர் பாட்டில் செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணோன்னா ரோகிணிக்கு மனோஜ் எங்கே போனாங்க ஏது போனாங்கன்னு தெரியல. ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணோன்னா ஐயோ ஒருவேளை வந்து ஃபர்னிச்சர் கடையில் இருக்கான்னு சொல்லி ஃபர்னிச்சர் கடைக்கு வராங்க, இல்லை. அப்புறம் வந்து பார்க்கில் வந்து பார்க்குறாங்க. அவர் ஃப்ரெண்டை கேட்குறாங்க, இந்த மாதிரி மனோஜ் வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு. மனோஜ் வந்தார், ஒரு வாரிசு பிறந்து என்னெல்லாம் செலவாகும்னு சொன்னோன்னா இப்படி ஆகும் அப்படி ஆகும், பிறந்தா கஷ்டம்தான் அப்படி இப்படின்னு சொன்னேன். சொல்லும் போது பேசாமல் ஃபேமிலி பிளான் பண்ணிடு, செலவு பண்ணக்கூடாதுண்ணா அப்படின்னு சொல்லி சும்மா விளையாட்டு தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. விளையாட்டு சொன்னீங்களா, இப்போ உங்களால் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டேன் அப்படிங்கிறாரு. என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அப்போ செல்லுக்கு ஃபோன் அடிங்க அப்படிங்கிறாங்க. இவங்க சந்தோஷம் அடித்து பார்க்குறாரு, ரோகிணி அடித்து பார்க்குறாங்க. செல்லு சுவிட்ச் ஆஃப்னு வருது. அவனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்து போய் அங்கே போய் உட்காந்துருக்குறாங்க. அவங்க டோக்கன் ஒரு 16 நம்பர் டோக்கன் கொடுத்துருக்குறாங்க. வரிசையில் உட்காந்துட்ருக்காங்க. ஒரு 15 பேர் வரிசையில் போயிட்டுருக்காங்க. அப்போ பக்கத்தில் இருக்கவர் கேட்காரு, அண்ணாச்சி உங்களுக்கு எத்தனை பிள்ளை இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க மனோஜ்ட்ட. ஆகா பிள்ளை வந்து இல்லைன்னு சொன்னோன்னா என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு 4 பிள்ளை இருக்குது அப்படிங்கிறாங்க. பார்க்க உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. தெரிலல, நான் யூத் மதனாக இருக்கணும் அப்படி அப்படிங்கிறாரு. ஆமாம் அப்படிங்கிறாங்க. இந்த ஃபேமிலி பிளான் பண்ணால் 1200 தரேன்னு சொன்னாங்க, அதான் நான் உட்காந்துருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஆள். அப்போ எத்தனாவது வாட்டி வரீங்க அப்படிங்க, தான் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறாங்க. ஓ 1200 தராங்களா, அப்போ நம்ம காருக்கு அதை வச்சு பெட்ரோல் போட்டுக்கலாம், ரைட் ஓகே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காரு மனோஜ். இந்த சூழ்நிலையில் நேராக வீட்டுக்கு வந்தோன்னே ரோகிணி சொல்கிறாங்க, ஆண்டி அப்படிங்கிறாங்க. என்னம்மா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. மனோஜ் விஷயமா அவங்கள்ட்ட பேசணும் அப்படிங்கிறவங்க, ரூமுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. முத்து அண்ணாமலையும் உட்காந்துருக்காங்க. அப்போ என்னம்மா சொல்லுமா அப்படிங்கிறாங்க. மனோஜ் வந்து ஃபேமிலி பிளான் பண்ணால் ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறேன், அவனுக்கு குழந்தைன்னு இல்லையம்மா அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியுது ஆண்டி, அவருக்கு வந்து அதிக செலவாகும்னு சொல்லி அவர் ஃப்ரெண்டு யாராவது சொன்னாங்களாம். சொன்னோடனே அவர் வந்து நான் அப்படி பண்ண போகிறேன்னு சொல்லி எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் பண்ணிட்டு ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டார், ஆனால் எங்கே இருக்கார் எது இருக்கான்னு தெரில அப்படிங்கிறாங்க. அவனுக்கு ஃபோன் அடிமா அப்படிங்கிறாங்க. ஆண்டி ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கே போய் தேடுறது எது போய் தேடுறதுன்னு தெரியல, எந்த ஹாஸ்பிட்டல்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திணறாங்க. உடனே ரொம்ப நேரமாக கதை அழைச்சிட்ருக்காங்க. என்னமே தெரிலப்பா அப்படிங்க. டே வருவாங்க சும்மா அப்படிங்கிறாங்க. உடனே கதை திறந்துட்டு வராங்க. ஏங்க அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க. சொல்லு அப்படிங்கிறாங்க. முத்து இருக்காங்க, அவங்கள்ட்ட தனியாக பேசணும் அப்படிங்க. அவனையும் அம்மாவும் தானே சொல்லு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, மனோஜ்ட்ட வந்து அவன் ஃப்ரெண்டு சந்தோஷ் வந்து சொன்னானா, இந்த மாதிரி வாரிசு பிறந்துச்சுன்னா நிறைய செலவு வரும் வைக்கணும்னு, அதனால் வந்து வாரிசு வேண்டாம்னு மனோஜ் முடிவு எடுத்துக்கானா அப்படிங்கிறாங்க. அது அவன் சௌரியம்லாம் அதான் ஏன் சொல்லிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, அது சொன்னது மட்டும் இல்லாமல் ரோகிணிக்கு எஸ்எம்எஸை போட்டுட்டு ஏதோ ஹாஸ்பிட்டல் போய்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க, எந்த ஹாஸ்பிட்டல் ஏது ஹாஸ்பிட்டல்னு தெரியலைங்க அப்படிங்கிறாங்க. உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு முத்துலேருந்து அண்ணாமலேருந்து ஒரு மாதிரி முழிக்கிறாங்க. அவன் லூசு பேலாக இருப்பானா, அவனுக்கு சிந்தனை அறிவு கிடையாதா அப்படிங்கிறாங்க. முத்து அதெல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க, முதல்ல அவர் எங்கே இருக்கான முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறாங்க. கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிறாங்க. செல்ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது, வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படி இப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை முத்துக்கு அப்போ தான் ஒரு யோசனை வருது. பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. எப்படி பண்ணுவீங்க முத்து அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பண்ணிடலாம், அவன் காரில் சிஆர்எஸ் கருவி இருக்குங்களா அப்படிங்கிறாங்க. மச்சி பிஆர்எஸ் ஏதாவது ஒன்று கருவி உண்டு, அதை வச்சு எங்கேருந்து கண்டுபிடிச்சிடலாம்ல அப்படிங்கிற. ஆமாம் அப்படிங்கிறாங்க. உடனே முத்துக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் நண்பர் ஃபோன் அடிக்கிறாங்க. நண்பா, எனக்கு அதை பற்றி சரியாக சொல்ல தெரியல, காரில் ஒரு மிஷினில் ஒரு இது இருக்கும், கருவி மாதிரி இருக்கும்ல, அதை வச்சு அந்த கார் எங்கே இருக்குது எதுக்குன்னு கண்டுபிடிக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. அது எஃப்ஐஆர் ஆனால் தான் கண்டுபிடிக்க முடியும் நண்பா அப்படிங்கிற. நண்பா எனக்காக தயவுசெய்து சொல்லு,
எங்கள் அண்ணன் வந்து ஒரு லூசு போய் கிடக்கான், அவனுக்கு தெரியும்ல, அவன் வந்து ஃபேமிலி பிளான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஹாஸ்பிட்டலுக்கு எஸ்எம்எஸை போட்டு விட்டு அவன் போயிட்டான். எங்கே இருக்கான் எது இருக்கான்னு தெரில, அவனுக்கு குழந்தை இல்லை. இனிமேல் தான் அவனுக்கு குழந்தைய பார்க்கணும். கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் தான் ஆயிருக்கு. லூஸ் மாதிரி இப்படி பண்ணுறான், அவன் எங்கே இருக்கான்னு பார்க்கணும் நமக்கா அப்படிங்கிறாங்க. அவர் கண்டுபிடிச்சி இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல எந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் நேராக முத்து உள்ளே போயிடுறாரு. இங்கே வரிசையில் 15வது டோக்கனாக உட்காந்துருக்காரு. அடுத்தாப்புல மனோஜ் தான். சரி ரைட்டு அடுத்து நம்ம தான் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்ருக்காரு. திரும்பி பார்க்குறாரு, முத்து நிற்கிறாங்க. முத்துக்கு முன்னாடி மனோஜ் பொண்டாட்டி ரோகிணி, விஜயா, அண்ணாமலை, ரவி, ஸ்ருதி எல்லோரும் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் எதுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் வந்தீங்க? எனக்கு தானே அவங்க வந்து டாக்டர் பார்க்குறதுக்கு டோக்கன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. முதல்ல வெளியே வா அப்படிங்கிறாங்க. எதுக்கு அப்படிங்கிறது, வெளியே வாழ அப்படின்னு சொல்லி சட்டையை பிடிச்சி வைக்கிறாரு. இழுத்து வெளுன்னு இழுக்கிறாரு. வெளுத்தோடனே விஜயா சொல்கிறாங்க, கூட 2 போடு அப்படிங்கிறாங்க. அம்மா நீங்களுமா அப்படிங்கிறாங்க. நானும் தான்டா. ஏன்டா அந்த லூஸ் மாதிரி வேலை பார்க்குற அப்படிங்கிறாங்க. படித்து உனக்கு அறிவே இல்லைடா அப்படிங்க. என்னம்மா நீங்கள் என்ன அறிவால் நீங்கள் தான் சொல்லுவீங்க, நீங்கள் வந்து இப்படியே சொல்கிறீங்க, நான் பணம் செலவு பண்ண மிச்சப்படுத்துறது தானே வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. வாய மூடுறா அப்படிங்கிறாங்க விஜயா. என்ன நடக்கும் இந்த அண்ணாமலை வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.